Okay, let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So as you all know that we have been doing this series called sanctification. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாம் இந்த பரிசுத்தமாக்குதல் என்கிற காரியத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். I don't want to give the general introduction whatever we give. I just straight away get into the topic. தொடர்ச்சியாக இந்த தொடர் பிரசங்கத்துக்கு கொடுக்கிற முன்னுரை உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு நம்பிக்கையில நான் நேரடியாக இன்றைக்கு இருக்கிற செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். This topic is very important topic when it comes to the Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த செய்தி இந்த தலைப்பின் கீழே காணப்படுற இந்த சத்தியம் மிக முக்கியமானது. We don't do anything when it comes to our salvation, in fact justification. நம்முடைய ரட்சிப்புல இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்தை பார்க்கும்போது அதற்கு நாம தனியாக எந்த ஒரு காரியத்தை செய்யறது இல்ல. It's God's doing. அது தேவ செயல். But after that, ஆனால் அதன் பின்பாக the life that we live in this world, there are so much responsibility to us. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு अनेक கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So when it comes to salvation, we predominantly divide into three parts. இந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது பொதுவாக அதை மூன்று பகுதிகளாக நம்மால பிரிக்க முடியும். Amen. The moment we accepted Jesus Christ, we have got saved or we been justified. That is justification. நாம் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்ட போது, இயேசு நாம் அறிந்திருந்த போது அவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அது இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற ஒரு பகுதி. And the day we die or the day Christ has come, we will go along with him. That is the process of glorification. நாம் மரிக்கும் நாளிலோ இல்ல கிறிஸ்துவின் வருகை நடக்கும் நாளிலோ நாம் கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு செல்வோம். அந்த காரியத்தை மகிமைப்படுத்தப்படுதல் என்று நாம் சொல்கிறோம். So there is no active participation when it comes to justification as well as the glorification. இந்த நீதிமானாக்கப்படுகிற செயலிலும் நாம் மகிமைப்படுத்தப்படுகிற செயலிலும் நாம் அதுல எந்த பங்கெடுப்பையும் நாம கொடுக்கிறது இல்ல. Predominantly we work we work along with God in this stage, that is the stage of sanctification. நாம் தேவனோடு அதிகமாக இசைந்து அதிகமாக அவருடைய வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை எங்க நடக்குதுன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த காரியத்துல. So what does it mean? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? So past 3 weeks I quoted these scriptures. I just quoted again and connect there. கடந்த சில வாரங்களாக இந்த வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். அதை மறுபடியும் சொல்லிவிட்டு அதில் இருந்து நான் தொடர விரும்புகிறேன். Romans 8:1 says you don't have any condemnation. ரோமர் 8:1 சொல்கிறது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. And Romans 6:22 says you became slaves of God. ரோமர் 6:22 சொல்கிறது நாம் தேவனுடைய அடிமைகளானோம். And Romans 7:4 says you belong to God. ரோமர் 7:4 சொல்லும்போது நாம் தேவன் உடையவர்களாக மாறிவிட்டோம். So you bear good fruit. ஆகவே நற்கனிகளை நாம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். And it comes to Romans 7:6, it take one step above, or no, one more notch. It says you will serve the Lord. அதே ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு படி மேல இன்னொரு அதிக நிலைக்கு எடுத்து சென்று பவுல் எழுதுகிறார், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். But when we look at our own lives, ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது there are many areas we don't bear fruit. அநேக இடங்களில் நான் கனி கொடுப்பதில்லை. And many times we behave like as selfish people rather than serving God. பல நேரம் என் வாழ்க்கையில நான் சுயநலமான வாழ்றேனே தவிர தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக சேவை செய்கிறவனா காணப்படுறது இல்ல. The Bible says you belong to God. ஆனால் வேதம் சொல்கிறது நான் தேவனுடையவன். But when I look at my life, I live my life for myself. ஆனா என் வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்கும்போது நான் எனக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So whether I should believe what the Bible says or whether I should believe what is reality when it comes to my own life. ஆகவே நான் வேதம் சொல்கிறதை நம்ப வேண்டுமா இல்ல என் வாழ்க்கையில இன்னைக்கு நடைமுறையில என்ன காணப்படுதோ இந்த அனுபவத்தை நான் சார்ந்திருக்க வேண்டுமா? Every Christian has this battle. If you are a genuine Christian, you will have this battle till the day you reach your tomb. ஒரு உண்மையான கிறிஸ்தவராக நாம் இருப்போம் என்றால் நம் கல்லறைக்கு செல்லும் நாள் வரைக்கும் இந்த ஒரு போர் நமக்குள்ளே காணப்பட்டு கொண்டுதான் இருக்கும். What kind of battle? ஐயா, என்ன விதமான போர்? The battle between sin and the sanctification. பரிசுத்தமாகுதலுக்கும் பாவத்துக்கும் இடையே நடக்கிற ஒரு போர். 1 John 1:8 says, don't say that you will never sin. 1 John 1:8 சொல்கிறது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று. Confess your sin. பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். God is faithful to forgive your sin. நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். This word is not written to the pagan people, but this word written to the saints
things of God. இந்த வசனத்தை யோவான் தேவனை அறியாத புறச்சாதியாருக்கு எழுதவில்லை, தேவனை அறிந்த பரிசுத்தவான்களுக்காக எழுதுகிறான். In the same passage, okay, if I say, John, you said, okay, I will sin and I need to confess sin, okay, is that okay? அதே போல இதே இடத்துல யோவானே நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் பாவம் செஞ்சுக்கலாம், செஞ்சுட்டு அறிக்கை செஞ்சா அது சரியா இருக்குமா, அது போதுமான்னு கேட்டா, but John later point of time he says, my little children, I'm writing all these things so that you will not sin. அதற்கு யோவானோட பதில் என்னன்னா, பின்னே அவர் எழுதுகிறார், எனக்கு அன்பான பிள்ளைகளே, நான் எதற்காக இதெல்லாம் எழுதுகிறேன்னா நீங்க பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று. Okay, John, tell me very clearly whether I should sin or I should not sin. அப்படின்னா யோவான் அவர்களே நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நான் பாவம் செய்யலாமா இல்ல செய்யக்கூடாதா? This is the battle of every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற போர் இதுதான். This is the process of sanctification. நாம் பரிசுத்தமாகுதலில் வளருகிற அந்த காரியம் இதுவே. Yeah, you will sin. ஐயா நம்ம பாவம் செய்கிறோம், but you will not practice sinning. ஆனா பாவத்திலே விழுந்தவனாக வாழ்கிறவனாக இருக்க மாட்டேன். Since Bible says in that way, I cannot take grace as a license and will keep sinning. ஆகவே வேதம் இப்படி சொல்கிறதுனாலே நான் கிருபையை பாவம் செய்வதற்கு ஒரு விவேக காரணியாலே நான் பயன்படுத்த கூடாது. Timothy, when Paul was writing to Titus chapter 2 verse 11, he said, okay, you know why grace is given? பவுலடிகளார் தீத்துக்கு எழுதும்போது தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஐயா எதற்காக தேவ கிருபை பிரசன்னமாக இருக்கிறது தெரியுமா? To renounce ungodliness and to accept godliness. நம்முடைய அவபக்தியுள்ள வாழ்க்கையை விட்டு விடவும் பக்தியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மளை திருப்பவுமே. So this process basically theologically we call it as a sanctification. வேதாகம சத்தியத்தின்படி இந்த காரியத்தை நாம் பரிசுத்தமாக்குதல் என்று நாம் அழைக்கிறோம். Till the day you got saved, from the day of your salvation till the day of your glorification, this is what your predominant work in this world. நாம் இந்த உலகத்துல ரட்சிப்பின் முதல் கட்டமான நீதிமானாக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் மகிமைப்படுத்தப்படும் நாள் வரைக்கும் இந்த உலகத்துல என்னோட வேலை இதுதான். So the church has to teach about this sanctification. ஆகவே சபையானது இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். How God is sanctifying us. எப்படி தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்? By what means? எந்த வழிகளில் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்? Two things God has used. தேவன் இரு காரியங்களை செய்கிறார். One is the word of God and another one is the spirit of God. ஒன்று தேவ வார்த்தையின் மூலமாக, மற்றொன்று தேவ ஆவியானவரின் மூலமாக. John 17:17 and John 17:19 Bible says he is sanctifying you through the word of God. யோவான் 17:17 யோவான் 17:19 வசனங்களை பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம், அவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். From 2 Thessalonians chapter 2:13 and Galatians 5:24 Bible says he will sanctify you by the spirit of God. கலாத்தியர் 5:24 மற்றும் 2 தெசலோனியர் 2:13 நாம் வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். So many weeks or till last week I was explaining how God is sanctifying us through the truth, through the word. கடந்த வாரம் வரைக்கும் अनेक நாட்களாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் தியானித்தோம். Especially from Romans chapter 6 and 7 and so on. அதில் குறிப்பாக ரோமர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலிருந்து விளக்கமாக அதை கற்றுக்கொண்டோம். So you know the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So I said, okay, what do you mean to walk? அப்படினா நடக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க. அறிவதுனா என்ன? Reckon, எண்ணிக்கொள்வது, and present, ஒப்பு கொடுப்பது, and yield, சரணடைவது. Hope you will remember all these things, so I don't need to explain all that. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதனால நினைப்பூட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமென். திருப்பி ஒருக்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாங்க பாஸ் போங்க அப்படி சொல்றேன்னு ஒரு ரிலீஸ் சொல்ல பார்க்கலாம். Thank you for your honest opinion. Anyway, so let me move on. தொடர்ந்து சொல்கிறேன். I prepared just one snapshot. Maybe you can have a look into that. But anyway, I'm not going through that. Next, move on the next part. ஆகவே கடந்த வாரங்களா நாம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நினைப்பூட்ட ஒரே பக்கத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு அதிகமான நேரம் செலவழிக்க விரும்பல, நீங்க அதை பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. Okay, so far we have studied how God is sanctifying us using the word of God.
இதுவரைக்கும் தேவனானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். So from today onwards, இன்றிலிருந்து how God is sanctifying us through the Spirit of God. தேவனானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். In very simple term, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா how God is leading us by using the Holy Spirit. தேவனானவர் தேவ ஆவியானவரை பயன்படுத்தி நம்மளை எப்படி நடத்துகிறார். So when it comes to our salvation, from the beginning to the end, every area the hand of Spirit of God is always there. நம்ம ரட்சிப்பை பார்க்கும்போது நம்ம ரட்சிப்பின் ஆரம்பத்திலிருந்து நம்ம ரட்சிப்பின் முடிவு வரைக்கும் எல்லா இடத்திலுமே தேவனுடைய ஆவியானவருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. I just want to use my words very carefully. We are going to completely talking about leading by the Holy Spirit today. நான் பயன்படுத்துற வார்த்தைகள்ல வெகு கவனமாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு முழுமையாக தேவன் வழி நடத்துவது என்றால் என்ன என்பதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படி சொன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும். நான் சொன்னதை ஆவியில நடத்தப்படுறதுன்னா என்ன அதான் படிக்க போறோம். Today we are going to learn about what is meant by leading the Spirit. Now let me ask a question. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். Please raise your hand and say hallelujah if you are leading with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துறாரு நீங்க நம்புனீங்கன்னா கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்படியே கைத்து வச்சு நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே உங்களை ஆவியானவர் நடத்துறாரு அப்படினே. ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன் அப்படிங்கற ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்க. இப்போ நான் சொல்றேன் எப்படி நடத்துறாரு இல்லைன்னு பார்க்கலாம். சரி கைக்குள்ள போடுங்க. By the way, what do you mean by leading by the Holy Spirit? ஆவியானவரால் நடத்தப்படுவதுனா என்ன முதல்ல சொல்லுவோமே. No, you would have listened whatever I said last week. கடந்த வாரம் நான் சொன்ன அந்த அறிமுக முகவுரையை நீங்க கேட்டிருப்பீங்க. when we are planning to upload in YouTube, அத சமூக வலைத்தளத்துல YouTubeல அப்லோட் பண்ண முயற்சிக்கும் போது many questions came. நிறைய கேள்வி வந்துச்சு. Should I put this statement or should I put this illustration or not? ஐயனே இந்த வரியை போடலாமா இல்ல இந்த எடுத்துக்காட்ட வச்சுக்கலாமா? You can stop to hear itself whether you will continue next week. Can I give a statement saying that you will continue, it will be continued next week? இல்ல இது சொல்லும்போது நம்ம முன்னரே தான் சொல்லிருக்கோம் அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்போம்னு சொல்லி அங்கேயே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாமா? And he has given 4 different quotations. Can I put this or that? 4 விதமான வாக்கியங்களை கொடுத்து இதெல்லாம் போடலாமா? Because he has got the peer pressure from somewhere else. ஏன்னா அவருக்கு வேற எங்க இருந்தோ peer pressure வந்திருக்கும் போல. I don't understand all that. அதெல்லாம் எனக்கு புரியுது. I said truth is the truth. சத்தியம் சத்தியம் தான். I told him okay, no. Of course these are the beginning, will continue next week. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். So when it comes to Spirit of God, the church has a very wrong understanding in so many areas. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது நம்ம சபையில अनेक இடங்களில் நமக்கு ஒரு தவறான புரிதல் காணப்படுகிறது. As John mentioned in the worship, he said, filled by the Holy Spirit is not happening only inside the building, but every day, every aspects of our lives. நம்ம ஆராதனை வேளையில ஜானன நம்மள பாடல் பாடும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் ஆவியானவர் நம்மளை ஆவியானவருடைய நிறைவு சபையில இந்த 4 கட்டடத்துக்குள்ள சுவத்துக்குள்ள நடக்கிறது மாத்திரம் இல்ல நம்ம வாழ்க்கையில அனுதினம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. In fact, let me put it this way, you don't need to be filled by the Holy Spirit inside the church, but actually you should be filled when you are outside of this church. இன்னும் நான் எப்படி சொல்றேனே சபையாகிய இந்த 4 சுவர்களாகிய இந்த கட்டடத்துக்குள்ள நாம இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது அவ்வளவு முக்கியம் கிடையாது. அது எங்க அதிக முக்கியமா நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த கட்டிடத்துக்கு வெளியே இந்த உலகத்துல நம்ம வாழும்போதுதான் ஆவியானவருடைய நிறைவு அதி முக்கியமாக நமக்கு தேவை. உடனே ஆவியானவர் தேவைப்படுது அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்றாங்க. So do you think pastor we don't need to be filled in the Spirit in the church? Let him not come to the church. No, that is not what we are trying to say. Please hold on. So when it comes to our life, Spirit of God is in every areas. நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்திலும் காணப்பட வேண்டும். When the Spirit of God convicted us, we got justified. ஆவியானவர் நம்மை உணர்த்திய போது நாம் நீதிமானானோம். He has given the conviction.
அவரே உணர்த்தலை He கொடுத்தார். has given the faith. அவர் விசுவாசத்தை He கொடுத்தார். has done the regeneration. அவர் நம்மளை மறுஜென்மமாக்கினார். He produced faith in us. நமக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பித்தார். He produced repentance in us. நமக்குள்ளே மனதிரும்பலை And ஊக்கப்படுத்தினார். we born of spirit. ஆவியினுடைய பிறக்க செய்தார். And we know He made us to submit to Christ. கிறிஸ்துவுக்கு சரணடைய நம்மை செய்தார். And He came indwelling in us. நமக்குள்ளே வாசம் செய்கிறார். And He appointed the spiritual gifts. நமக்காக ஆவிக்குரிய வரங்களை Apportioned the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்தளித்தார். And He is making us to produce spiritual fruit. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க உதவி செய்கிறார். And He is assuring our salvation. நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். And He is giving the adoption. புத்திர சுவிகாரத்தை அளிக்கிறார். So from the beginning till the end, everywhere you have the Spirit of God. ஆகவே நம்முடைய ரட்சிப்பின் ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். But when it comes to the Christian world, we misunderstand many things. ஆனால் நாம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல அநேக காரியங்களை தவறாக புரிந்து வைத்து விட்டோம். We need to understand the important role of the Holy Spirit in our present day lives, not just to be shouting and getting excited, but to live a successful Christian life. நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆவியானவரால் நிரம்புகிறது என்றால் என்ன, தேவ ஆவியானவர் நடத்தப்படுறது என்றால் என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அது வெறுமனே கத்துவதற்கோ குதிப்பதற்கோ ஒரு ஆவிக்குரிய உணர்ச்சி வசப்படுவதற்கோ அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு என்பதை அறிய வேண்டும். கத்துவதற்கோ குதிப்பதற்கோங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிடுங்க, கல்லடின்னு யார் அடிக்கடி யோசிச்சுங்க. Okay, so it's not all about Spirit of God is not for that. ஐயா, இந்த காரியத்துக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. This is basically, no, in this world, the Spirit of God's the predominant role is to sanctification. இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான பணி எதுனா நம்மை பரிசுத்தப்படுத்துவது. By the way, who has the Holy Spirit? அதுக்கு முன்னாடி யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்? Last week already studied that. கடந்த வாரம் ஏற்கனவே நம்ம தியானித்தோம். No, and you know that all these scriptures, we have dealt for so many weeks. இந்த எல்லா வசனங்களையும் பல வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டோம். If you repent, நீங்கள் மனம் திரும்பி you got the forgiveness of sin. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை When you பெற்றுக்கொண்டு heard the word, தேவ வசனத்தை when you கேட்கும்போது believed the word, வசனத்தை you விசுவாசிக்கும் got போது the promised Holy Spirit. வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் You பெற்றுக்கொண்டோம். don't need to toil in to get the Holy Spirit. இதற்காக காத்திருந்து கடினப்பட்டு பெறுவதல்ல, The Spirit of God is a gift. அவர் வரமாக அளிக்கப்பட்டார். It is not, of course, Spirit of God is giving gifts, but Spirit of God Himself a gift. ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார் என்பது ஒரு பக்கம், ஆனால் ஆவியானவரே ஒரு வரம், அவர் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். And we received Him when we believed. நாம் அவரை விசுவாசித்த போது அவரை பெற்றுக்கொண்டோம். This is the baptism of the Holy Spirit. இந்த காரியம் எல்லாம் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை குறித்து But பேசுகிறது. what does it mean being filled by the Holy Spirit? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு என்றால் என்ன? That is what we are going to study. We already studied, but when it comes to sanctification, what do you mean by being filled by the Holy Spirit? இதை ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம தியானித்திருந்தோம். ஆனால் பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். When it comes to Bible, being filled with the Holy Spirit is a command. வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது ஒரு கட்டளை. How many times you tried or you asked or when you just asked God just to fill me? எத்தனை முறையாவது நாம் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்கிறோமா? But it applies for all Christians. இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்துகிற ஒரு It காரியம். is not an occasional event, it is a present continuous event. இது ஏதோ ஒரு நாள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல, அனுதினமும் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய This is something asking the Holy Spirit to influence us. இது எப்படினா பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வது. Asking the Holy Spirit to control us. ஆவியானவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்வது. This is not something like a performance, but this is basically a behavior issue. இது எல்லாருக்கும் முன்னாடி காண்பிக்கிற ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு ஷோ அல்ல, ஆனா என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு நற்சாட்சி உருவாக்குற காரியம். When I became a Christian, I belong to Christ's body. I have joined with the Christ body. நான் கிறிஸ்தவனாக மாறும்போது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறேன், கிறிஸ்துவின் சபையோடு சரீரத்தோடு இணைக்கப்படுகிறேன். When I'm being filled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது my body belongs to Holy Spirit. என் சரீரம் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமாகிறது. My eyes, my ears, my mouth and my emotions, everything is controlled by the Holy Spirit or influenced by the Holy Spirit.
என்னுடைய கண்கள், என்னுடைய வாய், என்னுடைய காதுகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய உணர்ச்சிகள் சகலமும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாகவும் தாக்கத்திற்குள்ளாகவும் காணப்படுகிறது. So many churches, they are teaching in a such a way, when you are filled by the Holy Spirit, you will be moving by gifts, but that is not biblical. அநேக சபைகள்ல சொல்கிற காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் போது அந்த மனிதன் வரங்களில் செயல்படுவான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வேதத்தின்படி சரியான கூற்று அல்ல. Moving by gifts is not my choice, it is his choice. வரங்களில் செயல்படுவது அது என்னுடைய தீர்மானம் அல்ல, அது அவருடைய தீர்மானம். According to the need of the people, ஜனங்களுடைய தேவைக்கேற்றபடி, according to his ministry towards the people, தேவன் ஜனங்களுக்கு என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று முன் குறித்திருக்கிறாரோ he determines, அவர் முடிவு செய்கிறார், he decides, அவர் தீர்மானிக்கிறார். and he used to me as a vessel and moving the gifts. அவர் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி வரங்களை செயல்படுத்தி அங்கே செயல்படுகிறார். That is his choice. அது அவருடைய தேர்வு. That is his work. அது அவருடைய வேலை. That is his determination. அது அவருடைய தீர்மானம். I cannot twist the arms of the Holy Spirit to move, to make myself to move in this particular gift. நான் தேவனுடைய கரங்களை முறுக்கி, தேவனே இந்த விதமாக இந்த வரங்களில் நான் செயல்பட வேண்டும் என்று அவரை எனக்கு பிடித்தவனாக செயல்படுத்த முடியாது. You will find nowhere such reference in the Bible at all. வேதத்துல எந்த இடத்திலுமே இதற்கு ஒப்பான வசனங்களை பார்க்க முடியாது. Oh God, there are so many, sick people here. So give me the healing, the gift of healing, so that I can heal all of them. ஆண்டவரே, இங்க அநேக சுகவீனமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த சுகமாக்கும் வரமாகிய அபிஷேகத்தை நீங்க எனக்கு கொடுங்க, உடனே நாங்க சுகமாக்கிறோம். இப்படி கிடையாது. அல்லது இந்த ஐயாக்கு சுகமளிக்கிற அபிஷேகம் இருந்தா அந்த ஐயா ஏன் தலைமையில கைச்சி ஜோமனோட எனக்கு சுகமளிக்கிற இப்படி எல்லாம் பைபிள்ல எதுவுமே இல்ல. Or in the other way, the person A has got the anointing of healing, and when he lays the hands on the other person, he will receive the healing anointing. Such things are not there in the Bible. Then what is the biblical teaching when it comes to being filled with the Holy Spirit? ஆனால் வேதத்துல உண்மையாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நிரம்புவதனால் வேதம் என்ன சொல்கிறது? Being filled with the Holy Spirit is not predominantly speaking about moving in gifts, but it is predominantly speaking about bearing the fruit. பரிசுத்த ஆவியானவர் நிறைவு என்பது அது அநேக இடங்களில் நாம் வாசிக்கும் போது அது வரங்களில் செயல்படுவதல்ல, அது கனிகளை காண்பிக்கிறது. When I filled with the Holy Spirit, I produce fruit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பும் போது கனிகளை காண்பிக்கிறவனாக மாறுகிறேன். Many months back, and I think last year we studied all these things. I just want to present just one diagram. ஒரு வருடத்திற்கு முன்பாக நம்ம இந்த எல்லா காரியங்களையும் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல கற்றுக்கொண்டோம். அது ஒரே பகுதியில நான் சொல்ல விரும்புறேன். The book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்துல கற்றுக்கொண்டோம். So when you being filled with the Holy Spirit, பரிசுத்த நிரம்பும் போது Acts 2:4, you will speak about God. அப்போஸ்தலர் 2:4 சொல்கிறது, நாம் தேவன் மகத்துவங்களை பேசுவோம். We are working on the image. Okay, it's a draft version. I hope you will be able to see. And the second one is we become right, we become courageous. Acts chapter 4, 6-8 and 13-14. அப்போஸ்தலர் 4:6-8 வசனங்கள், 13-14 வசனங்களை பார்க்கும்போது தைரியத்துடன் காணப்படுவோம். And Acts chapter 4:31, 9-17-22, we will tell the truth when you being filled with the Holy Spirit. அப்போஸ்தலர் 4:31 9ஆம் அதிகாரம் 17-22 வசனங்களை பார்க்கும்போது நாம் சத்தியத்தை பேசுவோம். And Acts 13:8-12, we will resist the devil. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8-12 வசனத்தை பார்க்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து இருப்போம். And Acts chapter 7:55, we will forgive and pray. அப்போஸ்தலர் 7:55 சொல்கிறது, நாம் மன்னித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். And Acts 13:52, we will be joyful. அப்போஸ்தலர் 13:52 சொல்கிறது, நாம் சந்தோஷமாக காணப்படுவோம். This is from the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் இதெல்லாம் காரியத்தை பார்த்தோம். So when you look at the epistles, நாம் நிருப பாடங்களை வாசிக்கும் போது when you being filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நிரம்பும் போது the only one place explicitly is given as the command, that is in Ephesians chapter 5. ஒரே ஒரு இடத்துல தான் அது வெளிப்படையாக ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுறது. அது எபேசியர் 5ஆம் அதிகாரம். So what does it mean? அங்க என்ன சொல்கிறது? When you are being filled with the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியால் நிரம்பும் போது Ephesians 5:18-20, you will praise Him, you will have a heart of thankfulness. எபேசியர் 5:18-20 சொல்லும்போது நாம் அவருக்கு பாடல்களை, அவருக்கு துதிகளை நன்றியுணர்வோடு காணப்படுவோம். And 21, you become humble. 21ஆம் வசனம் சொல்கிறது, தாழ்மையோடு இருப்போம். And then next few verses talking about the perfect family and the society. அடுத்து தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல
ஒரு ஒரு நற்சாட்சியுள்ள குடும்பமும் ஒரு நற்சாட்சியுள்ள சமுதாயம் எப்படி இருக்கும்னு வாசித்தோம். Will become a submissive wife. ஒரு தாழ்மையுடைய மனைவியாக இருப்போம், கீழ்ப்படுதலுள்ள மனைவியாக இருப்போம். And will become a loving husband. அன்பு கூறுகிற கணவனாக. You are like a good children, obeying children. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக. And you are like a good father, not provoking your children. நல்ல தகப்பனாக, பிள்ளைகளை கோபம் ஊட்டாதவர்களாக. And you become a good slaves. ஒரு நல்ல வேலையாளாக. And you become a good master. ஒரு நல்ல எஜமானாக. And more than finally, you become filled by the word. கடைசியாக எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ வார்த்தையினால் நிறைந்தவனாக. That is Colossians chapter 3:16. இது கொலோசியர் 3:16ல வாசிக்கிறோம். Till you read 3:16 to 4, but it is all talking about the same parameters. கொலோசியர் 3:16 4 1 வரைக்கும் இந்த எல்லா காரியங்களும் நம்ம வாசிக்கிறோம். So this is what being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவதுனா இதுதான். So we covered all that. இதெல்லாம் நம்ம தியானித்தோம். Now let's learn what is the leading with the Holy Spirit. இதற்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதுனா என்னன்னு பார்க்க போறோம். What do you mean by leading first of all? ஐயா நடத்தப்படுவதுனா என்ன? So for example, there is a flock. இங்கே ஒரு மந்தை இருக்கிறது. There is a shepherd. ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். The shepherd is going friend. மேய்ப்பன் முன்னே செல்கிறார். And all the flock is following. மந்தை பின்தொடர்கிறது. Wherever the shepherd goes, மேய்ப்பன் எங்கெல்லாம் செல்கிறாரோ those places the flock will follow. அந்த இடங்களுக்கெல்லாம் மந்தை அவரை பின்தொடரும். Okay, that's right. In the same thing we apply here. இதே காரியத்தை இந்த பகுதியில் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா, if you want to lead by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும் என்றால் what does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? Spirit of God will go friend. எனக்கு முன்னாடி ஆவியானவர் செல்வார். He will follow the back. அப்ப அவரை பின்தொடர்ந்து செல்வதா? No, that is not the meaning. ஐயா அதுவல்ல இதனுடைய அர்த்தம். Many people will say, okay, because if Spirit of God leads me, I'll come to your home. பல நேரத்தில் இப்படி சொல்லி நம்ம கேட்டிருப்போம், ஆவியானவர் என்ன வழி நடத்தினார்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன் பிரதர். If Spirit of God leads me, will come for the meeting. ஆவியானவர் நடத்தினார்னா வீட்டுக்கு வரேன் பிரதர். If Spirit of God is leading, will come to church. ஆவியானவர் நடத்தினார்னா சபைக்கு வரேன். But that is not the objective here. ஐயா அது இந்த காரியத்தின் நோக்கம் அல்ல. Why we need the leading of the Holy Spirit when it comes to this present day life? இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையில எதற்காக பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் நமக்கு தேவை? Why? ஏன்? Without the Spirit of God, you and me cannot live a holy life in this world. இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் உங்களாலேயும் என்னாலேயும் ஒரு பரிசுத்த வாழ்க்கைய வாழ முடியாது. I cannot live that. You can fast. ஐயா உபவாசிக்கலாம். You can pray. ஜெபிக்கலாம். You can read the Bible. வேதத்தை வாசிக்கலாம். You can pray and kneel down, or you can read the Bible on your knees, whatever it is. But still, you cannot live a holy life without the help of the Holy Spirit. மணிக்கு கணக்கா நீங்க முழங்கால நிற்கலாம், பல மணி நேரம் முழங்கால நின்றும் வேதத்தை வாசிக்கலாம். இதையெல்லாம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம இந்த உலகத்துல என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. You can shout, you can clap, you can jump, you can roll, and you can go for any meetings. Let me tell you, without the help of the Holy Spirit, you cannot, or we cannot live a holy life. ஐயா நம்ம கை தட்டலாம், வேகமா கை தட்டலாம், கத்தலாம், குதிக்கலாம், ஈவன் கீழே கூட விழலாம், எந்த மீட்டிங்க்கு நாம போலாம். இதெல்லாம் செஞ்சாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம பரிசுத்தமாக நம்மளால வாழ முடியாது. Why? ஏன்? Let me show you few verses from the Bible which is the expectation of God from us. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆண்டவர் நம்மிடம் அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்கும். So you are a saved person. ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. And God is asking. அப்ப தேவன் கேட்கிறார். Okay, Mr. Silvan. சில்வன் அவர்களே, okay, God saved. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. No, I have done the justification. நான் உன்னை நீதிமானாக மாற்றி விட்டேன். Now, இப்பொழுது okay, my expectation from you. உன்னிடத்துல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? Let me tell you, these are the things you need to do, your roles and responsibilities. உன்னுடைய கடமையில இருந்து ஒரு சில காரியங்களை நான் உனக்கு சொல்றேன், இதெல்லாம் நீ செய்யணும். Let me read few verses and you think whether you will be able to do that or not. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்ப அத வாசிக்கும் போது நீங்களே யோசிங்க, இந்த வசனங்களை என்னால செய்ய முடியுமா? Okay, who is the perfect person here? Anyone? Okay, so I am perfect in everything. இங்க இருக்கிறதுலயே ஐயா நான் சகலவற்றிலும் பூரணர் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கை வைங்க. யாராவது எதிலே perfect. சரி, எல்லாத்தையும்
எதுலயாவது பெர்ஃபெக்ட். At least in some area you think that you are perfect. Can you please raise your hands? எனக்கே சில பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தெரியும், பட் சொல்ல மாட்டேன். There are some perfectionists in calculations and calories. ஒரு சில கால்குலேஷன்ஸ் சரி, கேலரிஸ் கணக்கு வைக்கிறதுல சரி ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாங்க. And in grammar as well. அது மாத்திரம் இல்ல, ஆங்கில இலக்கணத்திலும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. I cannot call out the name. அவங்க பேரை நான் சொல்ல முடியாது. Even I don't call it, but you still understand that is Pradipana. But still, நான் பேரை சொல்லனாலும் உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். and there are some people are perfectionists. இன்னும் ஒரு சில பூரணர்கள் இருக்காங்க. Standing next to me. ஐயா மாதிரி நிக்கிறாங்க. Obviously you all know that. I don't need to explain that. When it comes to anything and everything, look at the letter. ஐயா இப்படிதான் எழுதி இருக்கு. It is written. Sometimes pastors' problems are a huge problem actually. சில நேரம் போதகரோட ரொம்ப கடினமான வேலை. சரி வேணாம். Perfectionist. பூரணமா இருக்க முயற்சிக்கிறோம். And there are some people, when it comes to sisters, நம்ம சகோதரர்கள் ஒரு சிலரை பார்க்கும்போது that can all say yes, some sisters, when it comes to perfection, ஒரு சில சகோதரர்களை பார்க்கும்போது எல்லாத்திலும் பூரணமா இருக்கணும்னு you take the plate and cut onion. அவங்க பலகை எடுத்து வெங்காயத்தை வெட்டுவாங்க. When you are cutting the onion, இல்ல மன்னிக்கவும், நாம ஒரு பிளேட் எடுத்து வெங்காயத்தை வெட்டுறோம்னா she will be waiting next to that. அவங்க பக்கத்துலயே காத்திருப்பாங்க. Why? Once you done that, வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே she clean and put it back. எல்லாத்தையும் தொடச்சு மறுபடியும் மேல வச்சிருவாங்க. And again you take the knife. மறுபடியும் கத்தி எடுத்தா she will wait. காத்திருப்பாங்க. Not to cut, not to help. நமக்கு வெங்காயத்தை வெட்டுறதுக்கு உதவி செய்யறதுக்கு அல்ல. You go, I will do the cooking. No, you cannot expect that. அம்மா நீங்க போங்கப்பா, நான் சமையல் செய்றேன், அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. But immediately they'll clean it. உடனே க்ளீன் பண்ணி மேல வச்சிருவாங்க. And I know some perfectionists. இன்னும் ஒரு சில பூரணர் இருக்காங்க. Whenever we travel, we'll take bath after come back to travel. எப்பலாம் நாங்க வெளிய பிரயாணப்பட்டு செல்றோமோ திரும்பி வந்தோம்னா ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள. That is norms. அது பொதுவா நார்மலா. But there are some homes. ஆனா ஒரு சில வீடுகள்ல even the suitcase, the soldier, shoulder bag, everything will take bath. நாம மட்டும் இல்ல, நம்ம கொண்டு போன பேக், சூட்கேஸ் எல்லாம் சேர்ந்து குளிக்கும். Everything except the chappal. அந்த செருப்பை தவிர மற்ற எல்லாமே குளிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வர முடியும். Thank God they have inside some other chappal. நல்ல வேளை வீட்டுக்குள்ள வேற செப்பல் வச்சிருக்காங்க. அதுவும் சர்ஃப் போட்டு தான் வீட்டுக்குள்ள போவோம். otherwise that will also be perfectionist. பூரணம், perfection. பூரணமா இருக்க முயற்சிக்கிறோம். For this and this has to be there, this has to be there. இதுனா இங்க தான் இருக்கணும், இதுனா இங்க தான் இருக்கணும். And sometimes you go for the Bible study. சில நேரம் வேத ஆராய்ச்சி பாடத்துக்கு செல்லும்போது come to country and see that the perfection is at home. நீங்க மந்திரிக்கு வந்தீங்கன்னா அந்த வீடு எவ்வளவு கரெக்ட்டா இருக்கு பார்க்கலாம். Whenever people are coming, by the way, வரும்போது அது கரெக்ட்டா இருக்கும். honestly we went, that is different story. சொல்லாம கூட வந்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஏன் சார் சொல்லாம வந்தீங்க? இல்ல ஏன் சார் வந்தீங்க? why did you ஏன் சொல்லாம வந்தீங்க? why did you come without informing? எங்களுக்குன்னு ஒரு லெவல் வச்சிருக்கோம்ல. we are making a standard here. appreciate it anyway. நான் பாராட்டுறேன். டக்கர் தான் பைபிள் ஸ்டடி கேன்சல் அப்படி சொல்ல கூடாது. okay, I don't understand. நாங்க பாராட்டுறோம். But Bible is asking us to be perfect. ஆனா வேதமும் நம்மை பூரணமா இருக்க சொல்கிறது. What kind of perfect? ஆனால் என்ன விதமான What kind of perfection? என்ன விதமான பூரணம்? Oh, like a person who is cleaning the kitchen always. நம்ம வீட்ல சமையலறை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கிற அந்த மனுஷரை போலயா? அந்த அக்காவை போலயா? அந்த அக்காவை அக்காவோட சொல்றேன். சரி, okay, somebody. அந்த பர்சன் போலயா? So somebody who is keeping the kitchen always clean. ஐயா, அந்த அக்கா சமையலறை எப்பவும் சுத்தமா வச்சிருப்பாங்க. இத போல வச்சிருக்கணுமா? My wife says. அப்போ அவரோட அபியக்கா சொல்லுவாங்க, நமக்கு அப்படிலாம் வராது. actually a good person. I am not perfection like her. அந்த அக்கா மாதிரி என்னால அப்படி வச்சுக்க முடியாது. Simple. ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. And if somebody washing the suitcase even when it comes to home after the travel. ஒரு பிரயாணப்பட்டு வீட்டுக்கு வரும்போது சூட்கேஸை கூட தொடச்சி கழுவி சுத்தப்படுத்தா கொண்டு வரவங்க இருந்தாங்கன்னா தொடச்சி கழுவி சுத்தப்படுத்தா. Okay, done all that and put it inside. அதெல்லாம் செஞ்சு திரும்ப வீட்ல வச்சிருந்தோம்னா, but when it comes to me, என்ன பொறுத்த மட்டும் I am not that much perfectionist. இந்த மாதிரிலாம் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்க I மாட்டேன். drag the suitcase till my bedroom. என் பெட்ரூம் வரைக்கும் சூட்கேஸ் இழுத்துட்டே வந்துருவேன். So that you can clean easily. Take it out, just you can
change all these things quickly. ஏன்னா வேகமா புது துணிகள் எடுத்து மறுபடியும் உள்ள வைக்க முடியும். So I cannot be perfect like that. அந்த மாதிரி என்னால பூரணமா இருக்க But முடியாது. I said there is a home in Mantri, right? ஆனா மந்திரில ஒரு வீடு இருக்குன்னு சொன்னேன்ல. Even the place I preach, நான் பிரசங்கிக்கிற நிக்கிற இடம் கூட. see here I'm preaching, there is no carpet. இங்க பிரசங்கிக்கிறோம் கார்பெட்ல போடுறது But இல்ல. when I am taking the Bible study, I preach on top of the carpet. ஆனா பைபிள் ஸ்டடில பிரசங்கிக்கும் போது கார்பெட் போட்டு அதுக்கு மேல தான் நிக்க வைக்கிறாங்க. Whether you have mic or speaker, but you have carpet, my dear friend. மைக் இருக்கோ ஸ்பீக்கர் இல்லையோ கண்டிப்பா கார்பெட் இருக்கும். That is because they are perfectionists. ஏன் அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. But if you come to my home, நான் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா I will not even have the footmat sometimes. சில நேரம் கால தொடச்சு வரதுக்கு வெளிய மேட் கூட போட்டுக்க மாட்டோம். But how can you expect carpet there? அப்படி இருக்கும்போது நிக்கிறதுக்குலாம் கார்பெட்லாம் எதிர்பார்க்கறீங்க. These are all the perfectionists. இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற பூரணர்கள். And these are all the imperfectionists. அதே போல இதெல்லாம் பூரணம் இல்லாமல் And காணப்படுகிறது. some other perfectionists also there. இன்னும் ஒரு சில பூரணர்களா இருக்காங்க. Even if you put sarpat, சர்பத்து போட்டா கூட you need to put little bit ice in it. கொஞ்சம் அதுல ஐஸ் போடாம குடிக்க மாட்டேங்க. We cannot drink it. இல்ல நல்லா இருக்காது. Keep it. அத வச்சிருங்க. Even the wife is making tomato rice. ஒருவேளை மனைவி தக்காளி சாதம் செஞ்சா கூட Put some chicken piece in it. தக்காளி சாதத்துக்கு ஒரு சிக்கன் பீஸ் போடலாமே. Whatever it is, எதுவா இருந்தாலும் சரி. make it something like a biryani so that I can eat. கொஞ்சமான ஒரு பிரியாணி மாதிரி மாத்தி கொடுத்தா நான் சாப்பிட்டுருவேன். Oh, poor Nalini. You sorry, Nalini. These are all the different areas when it comes to perfection. இந்த உலகத்துல பூரணத்திற்கு இப்படி பல விதமான பூரணங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். எப்படி நான் பிரசங்கம் பண்ணிட்டு I just want to show you one perfectionist. ஆனால் வேதம் காண்பிக்கிற ஒரு பூரணத்தை நான் உங்களுக்கு When I காண்பிக்கிறேன். go to when I ask Jesus Christ, ஒரு நான் இயேசுவிடம் சென்றேன். Jesus said, இயேசுவே Pushparaj, ஒரு இயேசு என்ன பார்த்து போதகரே Pushparaj, you need to be perfect. போதகரே நீங்க பூரணமா இருக்கணும்னு சொன்னா. No, not like the person who is washing the suitcase. அந்த சூட்கேஸ வாஷ் பண்றவங்க மாதிரி இல்ல. Not like the person who is putting the carpet. இல்ல கார்பெட் போடுறவங்க மாதிரி இல்ல. Not like the person putting the chicken in the tomato rice. இல்ல தக்காளி சாதத்துல சிக்கன் போடுற மாதிரி இல்ல. Not like the person who is just adding ice when he drinks sarbat. இல்ல சர்பத்து குடிச்சு ஐஸ்ல குடிக்க மாட்டேன்னு சொல்றது But மாதிரி இல்ல. who is the model? அப்ப ஆண்டவர் எனக்கு மாதிரியா. No more big requirement. No more big requirement. இதற்காக பெரிதான ஒரு அளவிடலாம் இல்ல. Only one small requirement, my dear Pushparaj. ஒரே ஒரு சின்ன அளவிடம். Be perfect like my Father. என் பிதா பூரணமாய் இருக்கிறது போல நீங்கள் பூரணமாய் இருங்க. I am failed. உடனே அந்த இடத்துல நான் தோல்விதான். I am doomed. அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சிடுச்சு. I don't want this Christian life. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். Because I cannot meet their expectation. ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை என்னால பூர்த்தி செய்யவே முடியாது. இதுக்கு நான் ரட்சிக்கப்படாமலே இருந்து போயிடலாம். For that kind of a requirement, I can be even if a person was not even saved. If I am saved, நான் ரட்சிக்கப்பட்டேன். I am justified. நீதிமானாக்கப்பட்டேன். When it comes to God, தேவனை நோக்கி and பார்க்கும்போது Jesus said, இயேசு சொல்கிறார், I want you to be perfect. போதகரே நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். At what extent? எந்த விதமா? Oh, like whom? யார மாதிரி? Only one example, my dear Pushparaj. போதகரே உங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் வைக்கிறேன். Just be perfect as your heavenly Father. உங்களுடைய பரம பிதா பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரணராய் இருங்கள். See, some exams when we write, we'll have a doubt whether we'll make it or not. ஒரு சில தேர்வு நம்ம எழுதும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வரும், பாஸ் ஆயிருவோமா இல்ல ஃபெயில் ஆயிருவோமான்னு. But some exams, ஆனா ஒரு சில தேர்வுகள் இருக்கு, before you get the question paper, நம்ம அந்த கேள்வித்தாளை வாங்குறதுக்கு முன்னாடி you obviously know what is the result. நமக்கு நல்லா தெரியும் இதுல நம்ம வாய்ப்பே இல்ல. எப்படி நம்ம ஃபெயில் ஆயிரோம் நமக்கு தெரியும். We'll be sure that we will fail this exam. ஏண்டா question paper tough அப்படினா, If the person asks the question paper really hard, அது tough-ஆ இருந்தா என்ன ஈஸியா இருந்தா என்ன, who cares whether it is hard or tough? I know I'll fail. எனக்கு தெரியுமே நான் தோற்று போவேன். Exactly, when it comes to God's perfection, surely I will fail. அதே போலதான் தேவன் பூரணனாய் இருக்கிறார். இந்த பூரணத்தை என் வாழ்க்கையில தேடி பார்த்தா நிச்சயமா நான் தோற்று போவேன். How can the fallen human being will become perfect like the eternal God being? விழுந்து போன உலகத்துல காணப்படுகிற இந்த மனிதன் எல்லாவற்றிலும் பூரணமா இருக்கிற பரிசுத்த தேவனுடைய பூரணத்தோடு எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? This is Jesus said. இயேசு சொன்னார். When you go to Peter, ஒரு பேதுருவிடம் சென்று, oh Peter, பேதுருவே, what kind of Christian life I should live?
எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்? And Peter said 1 Peter 1:15. அதற்கு பேதுரு பதில் 1 பேதுரு 1:15. You need to be holy. பரிசுத்தமா இருக்கணும். Holy means what? பரிசுத்தம்னா என்ன? Oh, I need to put a white dress. ஒரு வெள்ளை துணி அணிந்திருக்கணுமா? I need to remove my mustache. என்னுடைய மீசி எடுத்துறணுமா? And somebody says praise the Lord, I should have the bass voice. Praise the Lord, brother. யாராவது இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம் பேசனா பேஸ் வாய்ஸ்ல ஸ்தோத்திரம் பிரதர் அப்படிமா? Should I remove all my ornaments? என்னுடைய நகை எல்லாத்தையும் கழட்டிரணுமா? I need to say 3 hallelujahs. மூன்று முறை ஹalleluya சொல்லணுமா? I will not take a phone, praise the Lord. எப்ப போன் எடுத்தாலும் பிரைஸ் லார்ட் சொல்லி தான் ஆரம்பிக்கணுமா? Okay, Peter, tell me some specifications when it comes to holiness. பேதுருவே பரிசுத்தம் சொல்லிங்க, இந்த பரிசுத்தம்னா என்னங்கற விளக்கத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? And Peter said simply, அதற்கு பேதுரு ரொம்ப எளிதா சொல்றாரு, you also be holy like the one who is called you holy. உங்களை பரிசுத்தர் என்று அழைத்தாரே அவருடைய பரிசுத்தத்தை போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். The one who has called you. உங்களை அழைத்தவர். Who has called me? உங்களை அழைத்தவர் யார்? God called me. தேவன் அழைத்தார். Oh, what kind of holiness he is? He has. தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது? Oh, he is a perfect righteousness and perfect justice. அவர் முற்றிலும் நீதி உள்ளவர், பூரண நியாயமானவர். And he is perfect and blameless. அவர் பூரணர், எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்பட முடியாதவர். He is right in all his sayings and he is right in all his doing and he is a right being. அவர் தாம் சொல்கிற வாக்கிலெல்லாம் பூரணராய் இருக்கிறார், தம்முடைய செய்கிற செயல்களெல்லாம் பூரணராய் இருக்கிறார். அவர் தன்னில் தானே பூரணர். How can I be? அப்ப நான் எப்படியா இருக்கிறது? But Peter said, ஆனா பேதுரு சொல்கிறான், you need to be holy like the one who has called you as holy. உங்களை அழைத்த தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ இந்த பரிசுத்தத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். Okay, can you please express it in the statement? ஐயா, இந்த கருத்தை கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல முடியுமா? Okay, very simple, Mr. Raj, for your understanding. போதகரே, உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப எளிதா சொல்றேனே. Be holy in all your conduct. உங்களுடைய சகல நடக்கையிலும் பரிசுத்தமாய் இருங்கள். உன் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். Be holy in all your conduct. Is it possible? இது சாத்தியமா? இதுக்கு கிறிஸ்தவன் ஆகாம இருக்கிறதே ஈஸி. To be not a Christian is much easier than this. See, when it comes to non-Christian, கிறிஸ்துவை அறியாதவர்களை பார்க்கும்போது he is perfect. He is perfect. அவங்களும் பூரணரா தான் இருக்காங்க. As long as there is no criminal case or the civil case. அவங்க மேல எந்த ஒரு குற்றம் சாட்டப்படாம எந்த கேஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்கள பூரணர் ஏத்துப்போம். Okay, there is no case, there is no fine, and he has a good family, and they will call him as a perfect man or teetotaler. இந்த உலகத்துல அவர் மேல எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்ல, அவர் மேல எந்த விதமான தவறான ஃபைன்ஸும் இல்ல, அவர் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்றாருன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன், ஒரு பூரணன் அவர் அழைக்கிறோம். But I became a Christian. ஆனா நான் கிறிஸ்தவனாகிட்டேன். I come to church. நான் சபைக்கு வருகிறேன். I read the Bible. வேதம் வாசிக்கிறேன். I look into God. தேவனை பார்க்கிறேன். And God said, தேவன் சொல்கிறான், do you want me to call you as a perfect person? போதகரே, நான் உன்னை பூரணர்னு அழைக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். Of course, you don't have any criminal case. ஆமா, உண்மை, அவங்க மேல எந்த குற்ற வழக்கும் இல்ல. No criminal case filed. குற்ற வழக்கு உங்க மேல பதியப்படவில்லை. No, you have not cheated anyone. யாரையும் ஏமாற்றல. But have you got angry on that day? ஆனா அந்த நாள்ல நீங்க கோபப்பட்டீங்களா? As for me, you are like a murderer. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ கொலைகாரன். Have you seen that woman with lust? அந்த பெண்ணை ஒரு இச்சையான பார்வையோட பார்த்தாயா? When it comes to me, you are already done the adultery. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. God, தேவனே, how can I live a holy life in this world to meet your expectation? உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வண்ணமாக இந்த உலகத்துல நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? It is not possible. அது வாய்ப்பில்லையே. It is not at all possible. வாய்ப்பே இல்லையா? How can I meet the demand of God? தேவனுடைய எதிர்பார்ப்பை நான் எப்படி பூர்த்தி செய்வது? And look at 1 Peter 1:22. 1 பேதுரு 1:22 வாசிக்கிறோம். Having purified your souls by your obedience to the truth for a sincere brotherly love. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. We have a sincere love. ஐயா, எனக்கு ஒரு மாயமற்ற அன்பு இருக்கிறதா? So I'm not obeying all the truth.
தேவனுடைய சகல சத்தியத்திற்கும் நான் கீழ்ப்படியவில்லை. And when I try to be sincere when it comes to my love, but in all my love, I have my selfishness. நான் இந்த உலகத்துல அன்பு செய்யும் போது மாயமற்ற அன்புடையவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் வாழ்க்கையில நான் செல்ஸ் காண்பிக்கிற அன்புல எல்லா இடத்துலயும் சுயநலம் இருக்கிறேன். Evaluate your love. ஐயா உங்க அன்பை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. Let's be honest. கொஞ்சம் உண்மையா சோதிங்க. Let's be honest under the light of the scripture. தேவ வசனத்தின் வெளிச்சத்திற்கு கீழே நம்முடைய இருதயத்தை வெட்ட வெளிச்சமாக்கி சோதித்து பார்ப்போமே. In all our loves, நம்முடைய சகல அன்பிலும், in all our deeds, the loving deeds and the dealings, நாம் செய்கிற சகல செயல்கள், அன்பினால் காணப்படுகிற சகல செயல்களிலும் there is a small amount of selfishness is there always or almost. எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் உள்ளே கீழே புதைந்து காணப்படுகிற ஒரு குறைந்த சதவீதமான ஒரு சுயநலம் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. I want my children to be raised. என் பிள்ளையை நான் வளரணும்னு ஆசைப்படுறேன். I want my children to come to a good position. ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். I want my children educated well. நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். They should come a good position. ஒரு நல்ல ஸ்தானம் இருக்க வேண்டும். Why? ஏன்? Because I love them. ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன். Is it true? அது 100% உண்மையா? Is it 100%? 100% உண்மையா? When my children is getting success, என் பிள்ளை அது வெற்றியுள்ளவனா வரும்போது I am delighted. நான் சந்தோஷப்படுறேன். I am happy. நான் களி கூறுகிறேன். When my child is failing, என் மகனும் தோல்வி அடையும் போது I am feeling sad. நான் சோகமுடையவனா மாறுறேன். Why? ஏன்? Not just because of she has failed. என் மகனும் தோல்வி அடைந்தனால மாத்திரமல்ல, Because I have failed. நான் தோற்று போனேன் என்பதனால. So because when it is success, I am delighted. அவங்களுடைய வெற்றியில நான் மகிழ்கிறேன். Let's be honest. ஐயா கொஞ்சம் உண்மையா யோசிங்க. We all know this. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். I am delighted in your success not because she had succeeded, but because I am succeeded. என்னுடைய மகனுடைய வெற்றியில நான் மகிழ்கிறேனே, அது என்னுடைய மகனுடைய வெற்றியை கண்டதனால் மாத்திரமானு பார்த்தா இல்ல, நான் அதுல வெற்றி பெறுகிற ஒரு எண்ணம் உள்ள இருக்கு. ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லும்போது கூட நம்ம மனசுல இந்த எண்ணம் தான் இருக்கு. Even when you call a small kid and ask them to recite your rhymes, this thought is hidden in our heart. If she said the rhymes well, and we are happy. அந்த போயத்தை அவங்க நல்லா சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். Why? ஏன்? That baby will never understand what does it mean eloquency. அந்த சின்ன குழந்தைக்கு சொற்றொடரா பேசுறதுனா என்னன்னு கூட தெரியாது. Oh, you did well, you did good job. நல்லா பேசுனப்ப அருமையா சொன்ன. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியாது, good jobக்கு அர்த்தம் கூட தெரியாது. And the kid will not even realize the meaning of what it means of good job. ஆனா யாருக்கு அர்த்தம் தெரியுமா? But who knows the meaning? அந்த பிள்ளைக்கு பின்னால நிக்கிற parent. The parents who stands behind the children. But Bible says, ஆனா வேதம் சொல்கிறது, you have a genuine brotherly love. மாயமற்ற சகோதர சிநேகம் நம்மிடத்தில் இருக்கிறது. Without, I mean, this is too hard to meet this demand. தேவனே இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது ரொம்ப கஷ்டம்ப்பா. Quickly two more verses. இன்னும் ரெண்டு வசனங்கள். 1 Peter 2:9. 1 பேதுரு 2:1. You are a holy nation. நாம் ஒரு பரிசுத்த கூட்டம். Holy nation means what? பரிசுத்த ஜாதினா. Okay, let's not talk about the holy nation. இந்த பரிசுத்த ஜாதியை கொஞ்சம் வச்சிட்டு, can somebody call your family as a holy family? ஐயா இன்னைக்கு என் குடும்பத்தை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா ஒரு பரிசுத்த குடும்பம்னு? Let's leave the family. குடும்பத்தை கூட விட்டுருங்க. Can somebody call you as a holy person? இல்ல உங்களை பார்க்கும்போது சொல்ல முடியுமா நீங்க பரிசுத்தர்னு? Not in the church. சபைக்கு உள்ளாக. When you walk in your office. உங்க அலுவலகத்துல நீங்க நடக்கும்போது. Maybe the manager is coming. அவங்க சொல்றாங்க மேலதிகாரி வருகிறான். A talented person is coming. தாளத்துடையவன் வருகிறான். Maybe a nice looking person is coming. அழகானவன் வருகிறான். A small guy is coming. ஒரு அருமையானவன் வருகிறான். Now all these statements. இந்த வார்த்தைகள் tell about you, okay, a holy person, a righteous person is coming. நம்மை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஒரு பரிசுத்தர், ஒரு நீதியுள்ள மனிதர் உள்ளே வருகிறார் என்று. ஒருவேளை ஆபீஸ்லோட சொல்லலாம். Sometimes they may even say in our office. They may not know the whole history of us. ஏன்னா நம்மளுடைய மொத்த பின்னணி வரலாறு உங்களுக்கு தெரியாது. Would your life partner call you as a holy person? நம்முடைய வாழ்க்கை துணை நம்மளை பரிசுத்தர் அழைப்பாங்களா? Would your children call you as a holy person? நம்ம பிள்ளைங்க நம்மள பரிசுத்தர் அழைப்பாங்களா? Would your best friend call you as a holy person? நம்மளுடைய நெருங்கிய நண்பன் நம்மளை பரிசுத்தவான் அழைப்பாரா? But the expectation of God is, ஆனா தேவ எதிர்பார்ப்பு என்னன்னா, be perfect like God. தேவனை போல பூரணம்.
and be holy in all your conduct, நம்முடைய சகல செய்கைகளிலும் பரிசுத்தம், and be genuine in all your love, நம்முடைய சகல அன்பிலும் மாயமற்ற அன்பு, and be a holy person, பரிசுத்த ஒருவனாக, and a holy nation. பரிசுத்த ஜாதியாக. In which way? எந்த வகையிலனா? That you will proclaim the excellencies of God. தேவனுடைய மகத்துவங்களை புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக. Through my life, என் வாழ்க்கையில, through my words, என்னோட வார்த்தையில, through my deeds, என்னோட செய்கைகள்ல, through my acts, என்னோட செயல்கள்ல, through my attitudes, என்னோட மனப்பான்மையில, through my behaviors, என்னோட செயல்முறையில, through my walk, என்னோட நடக்கையில, through my talk, என்னோட வார்த்தையில, and through everything. எல்லாவற்றிலுமே Oh, everything is showing Christ. சகலமும் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். Well, when this guy is coming here and he is a talk, I can see Christ. ஏன் இந்த மனுஷன் வராங்க? இந்த அண்ணன்ட்ட பேசும்போது நான் கிறிஸ்துவை பார்க்கிறேனே. But in his life, I can see Christ. இவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை In பார்க்கிறேனே. his money dealing, I can see Christ. அவனோட பண பரிவர்த்தனையில கிறிஸ்துவை The பார்க்கிறேன். way he treats his children, I see Christ. அவங்க பிள்ளைகளை நடத்துற வழியில கிறிஸ்துவை The பார்க்கிறேன். way he walks, I see Christ. அவர் நடக்கிற பாதையில கிறிஸ்துவை He பார்க்கிறேன். must be a Christian. That is why he is living this life in this way. அவர் ஒரு கிறிஸ்தவராக தான் இருக்கணும். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Would you get a testimony from everybody like this? இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மை குறித்து சொல்லுவாங்களா? Nobody can get it. அந்த சாட்சி நமக்கு கிடைக்க முடியாது. It is not like it's easy to preach the gospel through your mouth. என்னோட வாயினால சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மிக எளிது. It is very hard to preach the gospel without speaking or without uttering a single word by the way you live. என்னுடைய வாயை பயன்படுத்தாமல் ஒரு வார்த்தையும் பேசாமல் சுவிசேஷத்தை என்னுடைய வாழ்க்கை முறை மூலமாகவே பிரசங்கிப்பது மிக கடினம். இது என்னால முடியாது. I cannot do this. I cannot do this by my own strength. என்னோட சொந்த சுய பலத்தினால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. And Peter says in 1 Peter 2:21. 1 Peter 2:21 பேதுரு சொல்லும்போது, For to this you have been called, because Christ also suffered you, leaving you as an example. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்கு பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடியை பின்னர் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். When people see you, ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது they should say, அவங்க சொல்லணும், I didn't see Christ. நான் கிறிஸ்துவை பார்க்கல. Maybe if Christ would have been here, ஒருவேளை கிறிஸ்து இன்னைக்கு உலகத்துல இருந்திருந்தாருன்னா maybe he would have been like this guy. இந்த மனுஷன் மாதிரி தான் பாருங்க. இப்படிலாம் நம்ம கேட்க முடியுமா? Can we hear such kind of a testimony? But basically this is God's bare minimum expectation when it comes to Christian. ஆனால் கிறிஸ்தவன் என்று ஒருவன் அழைக்கப்படும் போது தேவன் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இதுதான். Minimum guarantee தான். குறைந்தபட்ச expectation. குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. Perfect. பூரணம். Perfect in holiness. பரிசுத்தத்துல பூரணம். Perfect in obedience. கீழ்ப்படிதல்ல பூரணம். Perfect in brotherly love. மாயமற்ற அன்புல பூரணம். Perfect in proclamation gospel through your life and the word. நம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் பூரணம். And being an example of, just following the footsteps of Jesus Christ as an example. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய மாதிரியின்படி நம் வாழ்க்கை வாழ்கிறது. This standard is so high. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். Because our weakness in the flesh. ஏன்னா இந்த சரீரத்துல காணப்படுகிற தோல்விகள். We will never attain this perfection. இந்த சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள்னால நம்மால எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பை ஒரு நாளுமே பூர்த்தி செய்ய முடியாது. நீங்களும் நானும் இப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளுடைய பலத்தினால வாழவே முடியாது. You and me can never live such a holy life in this world by our own strength. That is why ஆகவேதான் God has given His own Spirit. தேவன் தம்முடைய ஆவியானவரை நமக்கு அருளினார். This work of the Holy Spirit is making you holy. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை எதுவென்றால் நம்மை பரிசுத்தப்படுத்துவது, leading into sanctification. பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவது. That is what Bible says. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, walk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடங்கள். live by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுங்கள். live by Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வாழுங்கள். All these things are talking about this problem. இந்த எல்லாமே இந்த பிரச்சனையை குறித்து தான் பேசுகிறது. சும்மா ஆவியில நடத்தப்படுறது அப்படியே ஆள சுண்ணெடுத்து போடுறது அதல்ல. Just claiming that I am led by the Spirit and walking
முடிவு செய்திருந்த போது ஆவியானவரே அவரை தடுத்தார்ல. No, God, the Spirit of God stopped him and redirected him. பரிசுத்த ஆவியானவர் அவரை தடுத்து வேறு பக்கமாக திருப்பினாரே. Oh, that is why I am also looking for the direction, where I should go, which one I should marry, which place I should go, which job I should take. That is not this leading of the Holy Spirit. ஆகவேதான் ஐயா நான் இன்னைக்கு காத்திருக்கிறேன், எந்த வழியில சொல்ல வேண்டும், எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், எந்த இலக்கு நான் நோக்கி செல்லணும், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்வது பரிசுத்தாவியால் நடத்தப்படுவது இல்லை. Today I am going to cover maybe one or two aspects, but we'll continue coming weeks. இன்னைக்கு ஒருவேளை ஒன்று அல்லது இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு விளக்குகிறேன், மற்ற காரியங்களை வரும் வாரங்கள் தொடர்ந்து தியானிப்போம். See, the Christian life will become a new life when it comes to the power of the Holy Spirit. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதனால ஒரு புது வல்லமையுடைய அவருடைய வல்லமையை பெற்ற ஒரு புது வாழ்க்கையாக மாறுகிறது. It is a newness of life. வேதம் அழைக்கும் போது ஒரு புது ஜீவன், New way of life. புதிய ஒரு வாழ்க்கை, New way of leading. ஒரு புதிய ஒரு வழிநடத்துதல், New way of living. ஒரு புது விதமான வாழ்க்கை முறை. Look at Romans 7:6. ரோமர் 7 வாசிங்க. But now we are released from the law, having died to that which held us captive, so that we serve in the new way of the Spirit, not in the old way of written code. இப்பொழுதோ நாம் பழைமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். It's like a new way of life. ஐயா, இது ஒரு புதிய விதமான வாழ்க்கை. Please listen very carefully. I'll give a demonstration. கொஞ்சம் நல்லா இதை கவனிங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். Listen very carefully. கொஞ்சம் நல்லா கவனிங்க. See, law says do not kill. பிரமாணம் சொல்கிறது கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. In the Old Testament law, there are 613 commandments have been given. பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It says, 365 don'ts and 248 do's. அதை நாம் பார்க்கும்போது 365 காரியங்கள் எதை செய்யக்கூடாது என்றும் 248 காரியங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டது. Prohibitions and affirmations. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. But when I go to the law, ஆனால் பிரமாணத்தை நாம் பார்க்கும்போது it is very hard for me to do that. அதெல்லாம் செய்வது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு. Now I got saved. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். I came into Christ. கிறிஸ்துவை வாழ்ந்துட்டேன். Now God has not abolished the law. இப்பொழுது தேவன் அந்த பிரமாணத்தை அவர் தடை செய்யவில்லை. Which doesn't mean that okay, you don't have any law. இத சொல்றதுனால ஐயா உங்களுக்கு பிரமாணமே கிடையாது. Old Testament gives 613 laws. பழைய ஏற்பாட்டுல 613 கட்டளைகள் இருக்கு. I say that 613 commandments. 613 கட்டளைகள் இருக்குதுன்னு சொன்னா In New Testament, புதிய ஏற்பாட்டுல approximately கிட்டத்தட்ட 1050 commandments have been given. 1050 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. I was struggling to do 613 commandments. ஐயா 613 செய்யவே நான் முடியல. I was looking for the Savior. அதுக்கு தான் நான் ரட்சகரை I எதிர்பார்க்கிறேன். was looking for the help from above. பரத்திலிருந்து உதவி கிடைக்காத Jesus came. இயேசு வந்தார். Salvation is done. ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. Now I am free. இப்ப நான் நினைச்சேன் நான் விடுதலை ஆகி விட்டேன். I am free from the law. பிரமாணத்திலிருந்து விடுதலை நினைச்சான். Fantastic. அருமை. But here another problem. ஆனா இங்க வேறொரு பிரச்சனை இருக்கு. Here God has given 1050 commandments approximately. இங்க தேவன் எனக்கு 1050 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். He is asking me to do this. அதை என்ன செய்ய சொல்கிறார்? Love your neighbor. பிறனை நேசி. And give preference to others. மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடு. Do not have lust. இச்சையாதிருப்பாயாக. Don't be greedy. பொருளாசை உடையவனாய் Be இருப்பாயாக. humble. அதிக பொருளாசை இல்லாதவனாய் இருப்பாயாக. Don't serve two masters. இரு எஜமான்களுக்கு ஊழியம் Don't செய்யக்கூடாது. have haughty eyes. மேட்டிமையான கண்கள் இருக்கக்கூடாது. Do not be lazy. சோம்பேறியாக இராதே. Do not be gluttony. பெருந்தினிக்காம இராதே. And be active. எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் Now இரு. serve each other. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய். Wash others' feet. மற்றவர் கால்களை Service கழுவு. everyone. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். Sir, this is otherwise. Sir, the old one is much better and that easier than this. The 613 is so simple. இத பார்க்கும்போது அந்த 613 எளிதையா. At least if I am a rich person, கொஞ்சம் பணக்காரனா இருந்தேனா I get lot of goats, நிறைய ஆடு மாடுகளை வாங்கி lot of dogs. நிறைய புறாக்களை வாங்கி Every mistake I'll give one sacrifice. நான் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு பலியை கொடுத்துடலாம். Fulfill the law. என்னுடைய பிரமாணத்தை நிறைவேற்றிடலாம். Priest, is that okay? ஆசாரியரே சரியா பண்ணிட்டோமா? Okay, fine. சரி ஓகேப்பா. I'm fine.
For 1 year I can live. ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு மணித்துளியும் பிரச்சனை. But here, each day I am struggling and each minute I am failing. How can I live this life? நான் எப்படி வாழ்றது? How can I live this life? இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது? That is why Paul says in Romans 7:6, you have a new way of the Spirit. ஆகவேதான் ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல பவுலடிகளார் சொல்லும்போது புது ஆவியின்படி நாம் வாழ வேண்டும். And Romans 6:4 says, ரோமர் 6:4 சொல்கிறது, walk in the newness of life. புது ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். Or newness of life, or new way of life, or new spirit. ஐயா, புது ஜீவன் உள்ளவர்களாக, புது வழியில் நடக்கிறவர்களாக, புது ஆவியின்படி இருக்கிறவர்களாக. I'll give one example. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். So whenever the people they started playing music, பொதுவாக எப்பொழுதுமே இந்த மியூசிக் இசை கருவிகளை வாசிக்கும் போது they will know you have the like, you give the letters. நம்ம அதுக்கு எழுத்துக்களை கொடுப்போம். C, இது C, F, F, G, G, A. A. திருவியாசி C, C, F, F, G, G, A. என்ன வந்துச்சு? This is what they will teach. இப்படிதான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. But now this is the person who is under law. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க இப்போ பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறவங்க வச்சுப்போம். Now I ask you to play music. இப்போ அவங்கள்ட்ட இசைக்கருவி வாசிக்க சொல்றோம். You will understand which song it is, but let you play. வாசிச்சா உங்களுக்கு என்ன பாட்டு தெரிஞ்சிரும், வாசிக்கட்டும். Play. Polish. என்ன பாட்டு? ஒரு இசைக்கலைஞர், ஒரே ஒரு இசைக்கலைஞர் இருக்கிறார். Okay, now you couldn't understand. உங்களுக்கு இப்படி வாசிக்கும் போது அவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். But this is what the law. ஆனா இப்படிதான் பிரமாணம் இருக்கும். Press C. அதாவது Press C. C எழுத்தை தொடுங்க. Press D. D கட்டி அமுக்குங்க. And press A. A கட்டி அமுக்குங்க. And press G. G கட்டி அமுக்குங்க. This is how it comes. இப்படிதான் அந்த சத்தம் வரும். Okay, this is how I was doing. இப்படிதான் நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். Under the old way of life. என்னோட பழைய வாழ்க்கையில இப்படிதான் இருந்துச்சு. Now, இப்பொழுது the demand is, எதிர்பார்ப்பு என்னன்னா, don't play only lead. இந்த 4 கட்டிகளை மட்டும் தொட்டு வாசிக்க கூடாது. Play the chords. chords வாசிங்க. You need to play chords. chords வாசிக்கணும். And along with you need to play the lead. கூடவே இடையும் வாசிக்கணும். And you need to have ramping. அதுக்கு ஏற்ற தாளம் போடணும். And you need to have the tempo. அதுக்கு ஏற்ற tempo. Too much, sir. ஐயா, ரொம்ப அதிகம் ஐயா. How can you do that? எப்படி செய்யறது? But now let's hear the music. இப்போ அந்த சத்தத்தை கேட்கலாமே. இப்போ பாட தெரியுதா? Are you able to relate what song it is? Earlier only one Isaignani says that there's a Magilo Magilo. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இசைக்கலைஞர் சொன்னாரு இது மகிழோ மகிழோ. Now many people can read that there's a Magilo Magilo. ஆனா இப்ப நம்ம எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது அது என்ன விதமான பாடல். What is the difference? என்ன வித்தியாசம்? The only one thing. ஒரே ஒரு வித்தியாசம். Earlier the person is just looking at the letter and press it. இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது அந்த என்ன எழுத்து இருக்கோ அந்த தாளத்தை மட்டும் வாசிச்சாங்க. No music sense. அதுல எந்த விதமான இசை கலையும் இல்லை. No interest in it. அது வாசிக்கிற ஒரு ஆர்வம் இல்லை. It is like a task. அது ஒரு வேலை மாதிரி. I have to do it. செய்யணும் ஐயா. So you are doing it. அதனால செஞ்சிடணும். But now, ஆனா இப்போ since you hearing a lot of music, அநேக இசைகளை கேட்டதுனால the music is just just inbound in your body. அந்த இசை கலை உங்களுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறதுனால Earlier only you were hearing sense and ears and fingers and eyes are coordinating. இதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறது நீங்க ஒரு கரங்கள் இது மாத்திரமே செயல்பட்டு செய்கிறது. But now you yourself got an energy to play music. ஆனா இப்ப வாசிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள இருந்து ஒரு உத்வேகம் ஏற்பட்டு நீங்க வாசிக்கிறீங்க. Same music. அதே இசை. Same notes. அதே notes தான். Same instrument. அதே கீத வாத்தியம். Same person. அதே ஆள் தான். Same song. அதே பாடல் தான். But you can see the elevation in it. ஆனா வாசிக்கும் போதே ஒரு வித்தியாசத்தை நீங்க கேட்க முடியும். You can see the new way. ஒரு புது வழியை நம்ம கேட்கிறோம். New way of music. ஒரு புது வழியை நம்ம New கேட்கிறோம். way of playing. ஒரு புது வழியை நம்ம This is
இருக்கிறார். And the Spirit of God is influencing me. தேவாவியானவர் என்னை ஆளுகை The செய்கிறார். Spirit of God is controlling me. தேவாவியானவர் என்னை வழி நடத்துகிறார். He has equipped. என்னை He பக்குவப்படுத்துகிறார். has enabled. என்னை He உற்சாகப்படுத்துகிறார். has empowered. என்னை He ஊக்கப்படுத்துகிறார். has edified. எனக்கு உத்வேகத்தை So அளிக்கிறார். all this energy, இந்த சகல பலத்தினாலும் it is very easy for me to tell the truth, and I can easily avoid lying. This is what the new way of life. இன்னைக்கு உண்மையை சொல்றது எனக்கு ரொம்ப எளிதா இருக்கு. என்னால பொய் சொல்லாம வாழ முடியும். இதுதான் இந்த புது ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. How many of you understand what I'm trying to say? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கா கை தூக்காதீங்க, உங்களுக்குள்ளே புரிஞ்சல தூக்குங்க, இல்ல திருப்பி இதே கதையை சொல்லுவேன். ஐயோ தூக்கிடலாம்டா அப்படின்னு. No, the same word, same life, ஐயா அதே வாழ்க்கை தான், same person, அதே ஆள் தான், same commandments, அதே கட்டளைகள். but in a new way. ஆனா அதுக்கு கீழ்ப்படுறது ஒரு புது வழி. The energy, அதுக்கு ஒரு ஆர்வமாக, the empowerment, அது பலனோடு, the edification, ஒரு பரிசுத்தத்தோடு, just equipping. ஒரு உற்சாகத்தோடு. So we'll play the same music, but we play the same notes, same chords, but the different energy. அதே நோட்ஸ் தான், அதே கட்ட, அதே கார்ட்ஸ் தான். ஆனா ஒரு புது பலனோடு வாசிக்கும் போது ஒரு புது விதமான ஒரு இசை கேட்குது. That is what empowering or leading by the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. This is LKG of leading of the Holy Spirit. பரிசுத்தமான வழி நடத்துறதோட அடிப்படை இதுவே. Are you all with me? Yes. Now we are going to do a quick Bible study. இப்போ வேகமாக ஒரு வேத பாடம் மாதிரி நம்ம பார்க்க போறோம். So when we put the scripture here, இங்க வசனத்தை போடும்போது nobody is turning the Bible. யாருமே வேதத்தை திருப்புறது இல்ல. Somebody don't even bring the Bible. ஒரு சில வேதங்களை எதுக்குப்பான்னு யோசிக்கிறோம். And somebody bring the Bible, never open the Bible. ஒரு சில வேதத்தை கொண்டு வருவோம், அதை திறக்காமலே திருப்பி கொண்டு So போறோம். today I want you to open your Bible. அவங்க இஞ்சி நீங்க வேதத்தை திறந்து. Somebody is standing behind and never bother about it. ஒரு சிலர் யோசிப்பாங்க, நான் பின்னாடி நிக்கிறேன், எனக்கு இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். Thank God I got a baby. நல்லவேளை கையில ஒரு குழந்தை இருக்குன்னு யோசிப்பாங்க. By what I'm saying is, இப்போ எதுக்கு சொல்றேன்னா, you can see this one illustration. இந்த ஒரு எடுத்துக்காட்டு நீங்க இப்ப பாத்தீங்க. She wanted to play first. அவங்க முதல்ல வாசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. That is, she's struggling. ஆனா தடுமாறுனாங்க. And the second, she was playing well. ஆனா ரெண்டாவது ஒரே நல்ல அழகாக வாசிச்சாங்க. This is kind of a two different type of man. இது ஒரு ரெண்டு விதமான மனுஷனை குறித்து The பேசுகிறது. man without spirit ஆவி இல்லாத ஒரு மனிதன், and the man with the spirit. ஆவியானவர் இருக்கிற ஒரு மனிதன். The man who is relying on himself. தன் பலனை The சார்ந்திருக்கிறவன். man who is relying on the Spirit of God. தேவ பலனை, பரிசுத்த ஆண்டவரை I சார்ந்திருக்கிறவன். show you from the scripture. வசனத்திலிருந்து உங்களுக்கு I want காண்பிக்கிறேன். you to turn your Bible to Romans chapter 7. உங்கள் வேதங்களை ரோமர் 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் I கொள்ளுங்கள். want you to look at your Bible and to check whether I'm saying is right or wrong. நீங்கள் உங்கள் வேதங்களை பார்த்து நான் சொல்கிறது சரியா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசிங்க. No, we are going to study, we are going to glance, or you are going to have an eyeball through completely Romans 7 and 8 quickly. ரோமர் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தையும் வேகமாக அப்படி ஒரு மேலோட்டமா பார்க்க போறோம். Brother, எனக்கு பைபிள் ரொம்ப புரியாது brother. Brother, I don't understand the Bible. ரொம்ப கஷ்டம் brother. It's very hard, brother. Especially when it comes to Romans, nothing I understand brother. அந்த ரோமர் புத்தகம் ரொம்ப கஷ்டம். These are all lies. இதெல்லாம் போய் Let me tell you this. ஒரு விஷயம் சொல்றேன். The Bible has not written for scholars but written for believers. வேதம் வேத அறிஞர்களுக்காக எழுதப்பட்டதல்ல, விசுவாசிகளுக்கானது. The only difference is our lack of interest. இதுல ஒரே வித்தியாசம் என்னன்னா நம்மளுடைய ஆர்வம் எப்படி இருக்கு. If you love it, நீங்க வேதத்தை நேசிச்சீங்கன்னா, if you have enough heart to study it, வேத வசனத்தை படிக்கிறதுக்கு ஏற்ற இருதயம் இருந்துச்சுன்னா, you will find it. நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். I'll give a small exercise today. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். Let's have you all turned to Romans 7? எல்லாரும் ரோமர் 7க்கு திருப்பிட்டீங்களா? Repeating. Look at it. One assignment. கொஞ்சம் வேகமாக ஒரு சின்ன செய்முறை. In this chapter, இந்த பகுதியில, இந்த அதிகாரத்துல you will find one word again and again and again. ஒரு வார்த்தையை திரும்ப 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 நீங்க வாசிப்பீங்க. I, me, my. நான் என்கிற வார்த்தை நம்ம No. I, நான், என்னுடைய, and எனக்கு. The kind of basically many words just focusing on the person I.
என்னை குறித்து பேசுகிற வார்த்தைகளை அநேக முறை நம்ம வாசிப்போம். Quickly, let's turn to Romans 7:7. ரோமர் 7:7 வசனம். Bible says, வேதம் சொல்கிறது, I would have not known, I shall not covet. பாவம் இன்னதென்று நான் அறியாதிருந்தேன் என்று. யாரை பத்தி பேசிருக்கு? என்ன பத்தி? சத்தமா யாரை பத்தி பேசிருக்கு? மற்றவங்கள பார்க்கலையா? சத்தமா சொல்லுங்க. யாரை பத்தி பேசுது? நான். You can see I, the word I or me or my. I. Look at 8th verse. Produced in me all kind of covetousness. அது சகலவித இச்சைகளை என்னிலே நடப்பித்தது. Again it's talking about whom? Me, right? கொஞ்சம் எல்லாரும் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லாத வரைக்கும் விட மாட்டேன். திருப்பி அதை தான் படிக்க போறேன். எதை பத்தி பேசுது? Me. And look at 9th verse. 9வது வசனம். I was once alive when I died. நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன், நான் மரித்தவனானே. Talking about whom? I. 7:10th verse. Proved to be death to me. கற்பனையே எனக்கு மரணத்துக்கு எதுவாக இருக்க கண்டேன். Again it's me. 7:11. Deceived me and through it killed me. என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. 7:13. Brings death to me. அப்பாவமே எனக்கு மரணமாயிற்று. 7:14. But I am of the flesh and sold under sin. நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு. 7:15. For I do not understand my own actions, for I do not do what I want, but I do the very thing I hate. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். You can see how many times you can see all these verses, all these words. மறுபடியும் இந்த நான் என்னில் என்கிற வார்த்தை நம்ம திரும்ப பார்க்கிறோம். 7:16. 16வது வசனம். Now I do what I do not want. I agree with the law and it is good. இப்படி நான் விரும்பினதை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். And 7:17. 17வது வசனம். So now it is no longer I could do it, but the sin that dwells within me. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் மோசமாய் இருக்கிற பாவமே. And 7th chapter 18 to 25, you go back and read. Every verse you will see something related to I or me or my. 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. எல்லா வசனத்திலும் ஏதாவது ஒரு முறை ஏதோ ஒரு காரியத்துல நான் அல்லது என்னில் எனக்கு என்கிறத நீங்க திரும்ப பாப்பீங்க. Look at me. இப்ப என்ன கவனிங்க. All these verses, இந்த எல்லா வசனமும் Paul is talking about a man. பவுலடிகள் ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறார். It is talking about a saved man in fact, but a carnal man. இன்னும் சொல்ல போனா ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தான், உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை வழியில ரட்சிக்கப்பட்டவன். From the 6th chapter onwards, because 6th onwards, baptized into Christ, crucified into Christ, died with Christ, raised from Christ. ஏன்னா 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் பெற்றேன், கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோட உயிர்த்தேன். And the 7th chapter, 7ஆம் அதிகாரம் he is talking so much about himself. அவர் தன்னை குறித்து மறுபடியும் பேசுகிறார். I am trying to play the C chord, but I missed the C chord. நான் C கட்டை ப்ளே பண்ண நினைச்சேன், ஆனா அதை தவறிட்டேன். And I want to play the A chord, but I missed. Now B minor, whatever it is. நான் A கட்டை பிரஸ் பண்ண நினைச்சேன், அதை தவறவிட்டு B minor பிரஸ் பண்ணிட்டேன். Exactly this is the scenario. But he is trying to fulfill the law. ஆனா இதே போல அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறான். This is what Evangeline played the first half. முதலாவதாக இவாஞ்சலின் ப்ளே பண்ணும்போது அது இப்படிதான் இருந்துச்சு. Now turn your Bible to Romans chapter 8. இப்பொழுது உங்கள் வேதங்களை 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் With the same perspective, இதே கண்ணோட்டத்தோட Romans 8 is one of the important chapter in the Bible when it comes to sanctification. நம்முடைய பரிசுத்தமாக்குதலை குறித்து கற்றுக்கொள்ளும் போது ரோமர் 8வது அதிகாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரம். Let me rephrase this in this way. நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். In this entire Bible, இந்த முழு வேதத்தில் Romans chapter 8, ரோமர் 8வது அதிகாரம், Galatians chapter 5, கலாத்தியர் 5வது அதிகாரம், these are all the two most important chapters which is talking about the sanctification work of the Holy Spirit. இந்த ரெண்டு அதிகாரம் மிக முக்கியம். ஏன்னா இந்த ரெண்டு அதிகாரமும் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலின் காரியத்தை குறித்து நமக்கு விளக்குகிற மிக முக்கிய பகுதிகளாகும். We call ourselves as a
Pentecost church. நம்ம அழைக்கும் என்ன சொல்றோம்? நாம் ஒரு பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்றோம். But we never study these two chapters. ஆனா இந்த ரெண்டு அதிகாரத்தை நம்ம படிக்கவே மாட்டோம். When it comes to Spirit of God, ஆவியானவர்னு சொன்னா we straightaway jump into 1 Corinthians chapter 12, 13, 14. நேரடியாகவே 1 கொரிந்தியர் 12 14 அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணிரோம். Correct. 13 விட்டுருவோம். We skip 13 as well there. Always we say, look at the book of Acts. என்ன சொல்றோம்? அப்போஸ்தலர் புத்தகத்தை பாருங்க ஐயா. Get these slides and all the images. ஐயா இந்த காரியம் இந்த படங்கள் நோட்ஸ் எடுத்துங்க பாருங்க. I already explained what is there in Acts. அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி விட்டேன். The key work of the Holy Spirit is explained in Romans chapter 8 and Galatians chapter 5. பரிசுத்த ஆவியானவருடைய செயலை மிக தெளிவாக முக்கியத்துவம் கொடுத்து விளக்குகிற பகுதிகள் ரோமர் 8வது அதிகாரமும் கலாத்தியர் 5வது அதிகாரம். And you can add Ephesians 5 as well. இத கூடவே எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். Okay, let me not detour. Let's come back to this. நான் செய்தியை விட்டு விலக விரும்பல, மறுபடியும் செய்திக்குள்ள வரேன். Open your Bible and look at Romans 8. ரோமர் 8வது அதிகாரத்தை உங்கள் வேதத்துல கொஞ்சம் பாருங்க. The same way, இதே போல look at Romans chapter 8 verse 2. ரோமர் 8 2வது வசனம். For the law of the Spirit of life. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். This is a capital S, is talking about the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறது. 8:4. 4வது வசனம். According to the Spirit. ஆவியின் படி நடக்கிற. 8:5. 5வது வசனம். Live according to the Spirit, set their minds on the things of the Spirit. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 8:6. 8வது அதிகாரம் 6வது Set வசனம். the minds of the Spirit is life and peace. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 8:9. 9வது வசனம். You however are not in the flesh but in the Spirit, that is Holy Spirit. If in fact the Spirit, that is Holy Spirit, because it says the Spirit of God dwells in you. Anyone who does not have the Spirit of Christ does not belong to him. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Here you can see the Spirit of God, you can see Spirit of Christ, you can see Spirit, that is Holy Spirit. இங்க நீங்க தேவனுடைய ஆவியை வாசிக்கிறீங்க. ஆவியானவரை ஆவிக்குட்பட்டவர் என்று ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். மற்றும் கிறிஸ்துவின் ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். You see the Bible? வேதத்தை பாக்குறீங்களா? Please look at Romans 8:10. 10வது வசனத்தை பாருங்க. The Spirit is life and became because of righteousness. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. Capital S. இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து And பேசுகிறது. 8:11. 11வது The வசனம். Spirit is life because of righteousness. His Spirit who dwells in you. கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பின உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே. 8:13. 13வது வசனம். But if the Spirit you put to death and deeds of the body. ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். 8:14. 14வது வசனம். Led by the Spirit of God are sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நடத்துறதுங்கிறது இங்கதான் இருக்குது. So we say led and here we read who is actually being led by the Spirit. ஆண்டவர் நடத்துறாரு Brother, God is leading me. வாங்க பிரதர் பார்க்கலாம் எங்க நடத்துறாருன்னு. Brother, come, let's look in the Bible where only two places you will see many times of leading and walking and living of the Holy Spirit. வேதத்துல 2 இடங்கள்ல தான் அநேக முறை நடக்கிறது தேவனோட ஆவியின்படி நடக்கிறது ஆவியின்படி வாழ்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். At least Galatians 5 and this particular chapter Romans 8. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலும் ரோமர் 8வது அதிகாரத்திலும் இது காணப்படுகிறது. Okay, what was the last verse we said? 8:14, right? 8:15. Spirit of adoption as sons. 15வது வசனம். நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். That is Spirit of God. தேவ ஆவியை குறித்து பேசுகிறது. 8:16. 16வது வசனம். The Spirit himself bears witness. That is Spirit of God. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். And Romans chapter 8:26. 8:26வது வசனம். Likewise the Spirit of God helps us in our weakness. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். And 8:27. 27வது வசனம். What is the mind of the Spirit of God? Because the Spirit of God intercedes. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களாக வேண்டுதல் செய்கிறபடியினாலே approximately 19 times you can see again and again in one single chapter talking about the Spirit of God.
கிட்டத்தட்ட 19 முறை இந்த பகுதியில மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Just before this, இதுக்கு முன்னாடி பார்த்தோம், in the very first chapter, Paul was talking about Spirit of God in the first few verses. முதலாம் அதிகாரத்துல முதல் சில வசனங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் பேசுகிறார். Then Paul was talking about the Spirit of God in Romans 5:5. அதன் பின்பு ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். And after that, அதன் பின்பு in this chapter, இந்த பகுதியில more than 90 times he is talking about the Holy Spirit. 19 தடவைக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். இதுக்கு பேசணும். For what they are doing this? எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு? Why he has given such an importance? Is it talking about gifts? அது வரங்களை குறித்து பேசுகிறதா? Is it talking about tongues? அந்நிய பாஷை குறித்து Is பேசுகிறதா? it talking about prophecy? இல்ல தீர்க்க தரிசனத்தை குறித்தா? Is it talking about healing? இல்ல குணமாக்குற வரமா? You can read that later point of time. இதெல்லாம் பின்ன நாம் வாசிக்கலாம். We'll study all that. அதெல்லாம் பின்ன நம்ம தியானிப்போம். But here, ஆனா இங்க approximately 20 times, கிட்டத்தட்ட 20 தடவை again and again, மறுபடியும் talking about Spirit of God, Spirit of God, Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை குறித்து And பேசுகிறார். in the 7th chapter, 7வது அதிகாரத்துல more than 20 times, 20 வரைக்கும் மேலாக, in fact more than 25 times, இன்னும் சொல்லப்போனா 25 தடவைக்கும் மேல I, my, me. நான் என்னில் எனக்கு வாசிக்கிறோம். But what is the base of these two chapters? ஆனா இந்த 2 அதிகாரத்தின் அடித்தளம் என்ன? Here also Paul is trying to be a holy person. Here also Paul is trying to be a holy person. That's it. இங்கேயும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ பவுல் விரும்புகிறார். இங்கேயும் பரிசுத்த வாழ்க்கை வாழ பவுல் விரும்புகிறார். This is what exactly we need to study when it comes to the leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது என்பதை குறித்து பார்க்கும்போது இததான் நாம் பார்க்கணும். This is what the very basic beginning, very fundamental teaching. ரொம்ப அடிப்படை செய்தி, அடிப்படை சத்தியம் இதுதான். Now, what is the leading of the Holy Spirit? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுறது என்ன? Very simple. ரொம்ப எளிதா சொல்லணும்னா, The Christian who is in the Romans chapter 7, ரோமர் 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அந்த கிறிஸ்தவன் edified by, அவன் பக்குவப்படுத்தப்படுகிறான், energized by, அவன் பலனை பெற்றுக் கொள்கிறான், empowered by, தேவ பலனோடு, equipped by, அவன் பயிற்சி பெற்றவனாகி by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே பயிற்சி and பெற்று coming to Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரத்துக்கு அவன் வருகிறான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 7வது அதிகாரத்துல இருந்து 8வது அதிகாரத்துக்கு வரதான் leading by the Holy Spirit. The transition from Romans chapter 7 to Romans chapter 8 is what being led by the Spirit. Hallelujah. இது எப்படி நடத்தணும்? How God has to lead in this எப்படி transition. நடத்தணும்? வடக்க போட்டு சொல்லணுமா? Should God say go to the north? அதோட வசனம் சொல்லுவாங்க, வழி இதுவே என்று நீங்கள் கேட்கும் சத்தம் உண்டாகும். You will listen the voice that says which way you have to go. That is the verse they quote. அப்படியே டிராஃபிக்ல அடையாளம் நிப்பாட்டிட்டு ஆண்டவரே ஆவியானவரே லெஃப்ட்ல போடுமா ரைட்ல போடு, சிக்னல் ரைட்ல போடு போடா, அதுக்கு இல்ல ஆவியானவர். When you stand in the traffic signal in Adiyar, you have asked the Spirit of God, should I take the right turn or the left turn? The signal says go turn to your right or left. Take that turn and move forward. God is not, don't use Spirit of God in such small things. I am not saying God will not do that. தேவன் அதை செய்ய மாட்டான்னு நான் சொல்லல. God has done that. அதை தேவன் செய்திருக்கிறார். I believe it. அதை நான் விசுவாசிக்கிறேன். In Paul's life it is done. பவுலோட வாழ்க்கையில இது நடந்துச்சு. It is there in the scripture. வசனத்துல இது இருக்குது. But predominantly, ஆனா அதிகமாக those are all occasions. அது எப்பொழுதும் நடக்கிறது. But this is the ordinary. ஆனால் இதுதான் அனுதின வாழ்க்கை. This is what the purpose. இதுதான் கொடுக்கப்பட்ட நோக்கம். No outliers will not become norms. ஐயா, என்னைக்கோ எதேச்சையா நடக்கிறத அனுதின சராசரி வாழ்க்கைக்கு மாற்றுகிறார். He is sovereign God. அவர் சர்வவல்லமை He சக்கராதிபதி. can do anything. அவரால் எதையும் எல்லாவற்றையும் செய்ய He is முடியும். Almighty God. அவர் சர்வ வல்லவர். Spirit of God is God. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன். He has all the power. அவருக்கு சகல வல்லமை He உண்டு. is omniscient. அவர் சர்வ ஞானி. He is omnipresent. சர்வ வியாபி. He is omnipotent. சர்வ வல்லவர். He is almighty. அவர் சர்வ வல்லவர். He can do anything in this world. அவரால் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை செய்ய முடியும். I believe that. அதை நான் But விசுவாசிக்கிறேன். how can I verify? Is it God's doing or somebody else doing? ஆனா இன்னைக்கு நடக்கிற
காரியத்தை பார்க்கும்போது இது தேவ செயலா இல்ல யாராவது ஒருத்தர் செய்கிற செயலாங்கிறத நான் எப்படி சோதித்து பார்ப்பது? Where is the benchmark? இதற்கான அளவீடு எது? Where is the measure? இதற்கான தரம் எது? Where is the measuring? No, the measurement. இதற்கான அளவீடு எந்த அளவின்படி நான் இதை அளந்து சரி பார்க்க The வேண்டும்? only ever benchmark is the infallible word of God. இதற்காக என்றுமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவீடு எதுனா என்றுமே விழுந்து போகாத நித்திய தேவ வசனமே. Brother, I feel it. அண்ணே எனக்கு தோணுது. I hear a voice. எனக்கு சத்தம் கேட்குது. That's up to you. அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. I'm not saying the voice is right or not. அந்த சத்தம் சரியா தப்பா நான் சொல்ல வரல. But if you want to understand the voice which you hear is from the word, from God or not, first you need to know the word of God. ஆனா நீங்கள் கேட்கிற சத்தம் அது தேவனுடைய சத்தமா இல்ல உங்க சொந்த மாம்சத்துல உருவாகிற சத்தமா என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் முதலாவதாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரிய வேண்டும். Now I know there are people, they don't know the difference between King Ezekiel and the prophet Ezekiel, but still they will speak in tongues and they preach. இன்னைக்கு நாம சில நேரத்துல பார்க்கிறோம் தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கும் ராஜா எசேக்கியாவுக்குமான வித்தியாசம் தெரியாமலே அந்நிய பாஷையில பேசுறேன்னு சொல்லி நம்ம ஏமாத்திக் கொள்றோம். And this is unleashed with the Holy Spirit. கேட்டா சொல்றது ஆவியானவர் என்ன நடத்துறாரு? How can I believe, my dear friend? எனக்கு அன்பானவரே நீங்கள் ஆவியில் நடத்தப்படுகிறது என்பதை நான் எப்படி நம்புவது? The Spirit of God is asking me to lead the praise worship. ஆவியானவர் இன்னைக்கு ஆராதனை நடத்த சொல்றாரு. How can I believe? எப்படி நான் நம்புறது? Where is it in the Bible? வேதத்துல எங்க இருக்கு? What? Read Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. I will tell you today. I give just one key. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்குறேன். How the Spirit of God leading a human being. எப்படி ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார்? Not a human being but a saint. மன்னிக்கவும் ஒரு பரிசுத்தவானை எப்படி ஆவியானவர் நடத்துகிறார்? The first point. முதலாவது காரியம். The very first point. முதலாவது காரியம். Spirit of God controlling the mind of the believer. ஒரு விசுவாசியோட மனதை அவர் ஆளுகை செய்கிறார். You need to yield the Spirit of God to control your mind. உங்களுடைய மனதை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். Where is it? எங்க வாசிக்கிறோம்? Look at Romans chapter 8, 5 to 7. ரோமர் 8வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை Three things வாசிக்கிறோம். I'm going to explain. மூன்று காரியத்தை நான் சொல்ல போறேன். Maybe today I will just deal this mind part and we'll study the next week. இன்னைக்கு ஒருவேளை இந்த மனதை மட்டும் நான் சொல்லிட்டு மற்ற ரெண்டு காரணம் அடுத்த வாரம் நான் சொல்றேன். So when it comes to Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும்போது we have two minds. நமக்கு ரெண்டு விதமான சிந்தனை உண்டு. A carnal mind மாம்சத்துக்கு ஏற்ற and சிந்தனை, a spiritual mind. ஆவிக்கேற்ற சிந்தனை. Our struggling, our battle is between these two always. நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய போராட்டம் எப்பவுமே இந்த ரெண்டு விதமான சிந்தனைகளுக்கு இடையே காணப்படும். Sometimes you think, ஏன் சீப்பா பிஹேவ் பண்ணேன்? Sometimes நம்ம யோசிக்கிறோம், why should I behave in such a cheap manner? Why did I behave in this way? Even though I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேனே, ஆனாலும் ஏன் இப்படி கேவலமா நடந்து கொண்டேன்? That is carnal mind. அது மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தனை. And sometimes, சில நேரத்துல oh thank God, I didn't make a mistake. I didn't speak in the way God saved me. That is spiritual mind. நல்லதா நான் இப்ப பேசல, பேசாதபடி ஆண்டவரை காத்துக்கொண்டா நம்ம சிந்திக்கிறோமே, இது ஆவிக்குரிய சிந்தனை. This is what, just God is Spirit of God is influencing your mind. பரிசுத்த ஆவியானவர் இந்த விதத்துல தான் உங்களுடைய மனதில தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். When I say influencing your mind, மனதில தாக்கம் என்று சொல்லும்போது you should not close your eyes and ஆண்டவர் சொல்றாரு அந்த மைண்ட் இல்ல. It's not closing your minds and just thinking something. God said it. அப்படி சொல்றது கிடையாது. அப்படியே பேஸ் வாய்ஸ்ல சொன்னோட நாமளும் பக்கத்துல அப்படியே பிரதர் அந்த இதெல்லாம் கிடையாது. இது வேற. And ஒரு கனத்த குரலோட if you say something and we think okay it is God, no, that is not what it talks here. Look at Romans 8:5 to 7. ரோமர் 8:5 ல இருந்து வாசிங்க. Please see that word. ஐயா கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்க பார்க்கிறது நல்லது. Without loving the word, தேவ வசனத்துக்கு நேசிக்காம, without learning the word, தேவ வசனத்தை கற்றுக்கொள்ளாம, you cannot live in the Holy Spirit. தேவ ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்பட முடியாது. This is the thumb rule. You can write this down. இதை நீங்க எழுதிக் கொள்ளலாம். இதுதான் அடிப்படை சத்தியம். Without loving the word, தேவ வசனத்தை நேசிக்காம, without learning the word, தேவ வசனத்தை கற்றுக்கொள்ளாம, you will never be able to live with the Holy Spirit. தேவ பரிசுத்த ஆவியானவராலே நம்மை
நாம் வழி நடத்தப்பட முடியாது. வார்த்தையை அறியாம, வார்த்தையை நேசிக்காம, வார்த்தையின் ஆவியானவரால வழி நடத்தப்பட முடியாது. Without learning the word, without loving the word, you cannot be led by the Spirit who is Spirit of God, who is the author of the word. தேவ வசனத்தின் ஆவியானவர் நம்மை வழி நடத்த மாட்டார். Romans 8:5. ரோமர் 8:5. உங்க வசனத்தை பாருங்க, உங்க பைபிளை பாருங்க. Look into your Bible. For those who will live according to the flesh set their minds on the things of the flesh, but those who live according to the Spirit. Live means leading means moving and all these things, okay? But those who live according to the Spirit set their minds on the things of the Spirit. For to set the mind on the flesh is death, but to set the mind on the Spirit is life and peace. For the mind that is set on the flesh is hostile to God, for it does not submit to God's law. Indeed, cannot submit God's law. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறதுனா ஆவியின்படி வாழ்றது, ஆவியானவர் சொற்படி வழி நடத்தப்படுறது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. Look at me. So basically, if you are claim yourself as a leading by the Holy Spirit or not, you can simply check your thought patterns. நான் ஆவியானவரால வழி நடத்தப்படுகிறேனா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்க சிந்தனைய, உங்க மனசுல ஓடுற சிந்தனை தொகுப்ப, எண்ணங்களை சோதித்து பாருங்க. நான் ஆவியில நடத்தப்படுறேன் பிரதர் நீங்க சொல்றதுக்கு முன்ன உங்க மனசுல சிந்தையில என்ன நிரம்பி இருக்கு பாருங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் you are leading by the Spirit or you are leading by your carnal mind. Before claiming that I am led by the Spirit, if we scrutinize and check our mind whether which it is filled up, whether it is filled by the carnal things or whether it is filled by the spiritual things, அதுவே நமக்கு சொல்லும் நம்ம ஆவியில நடத்தப்படுறோமா இல்ல மாம்சத்துல நடத்தப்படுறோமா. I have too many examples from the Bible, but I don't have time. வேதத்துல சொல்ல நிறைய எடுத்துக்காட்டு இருக்கான எனக்கு நேரம் இல்ல. Are you all ready to just for another 15 minutes? Yes. இங்கே முடிச்சிட்டு போயிட்டா உங்களுக்கும் புரியாது, பாதியில நிக்கிற மாதிரி இருக்கும். சார் பாதி நிமிஷம் ஓகேவா? கேட்டிச்சா? ஒரு சிலர் எஸ். இன்னும் 15 நிமிஷமா? இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. அது வேற விஷயம். ஓகேவா? இன்னைக்கு வேற பிபிஎஸ் ப்ரோகிராம் வேற. பட் 15 minutes ஓகே? எஸ். நீங்க நாட் ஓகே நம்ம நான் ஓகே தான். இப்போ பேச்சுக்கு வந்து கேட்டீங்களாம்ல. Let me explain. நான் கொஞ்சம் விளக்குறேனே. Oh, who likes non-veg here? எத்தனை பேருக்கு அசைவ உணவு பிடிக்கும்? கை தூக்காதவங்களுக்கு கல்லாடி. Everybody likes non-veg. எல்லாருக்கும் அசைவ உணவு நல்லா பிடிக்கும். ஏன்டா கையை தூக்குன்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. Okay, we all like non-veg. நம்ம எல்லாருக்கும் அசைவ உணவு பிடிக்கும். Okay, who is the best non-veg eater in the Bible? வேதத்துல அசைவம் சாப்பிடுறதுல ஒரு மிக சிறந்த சாப்பாடு பிரியர்னா யாரு? நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சாப்பாடை பத்தி பேச போறேன், அதனால நான் யார் பேரை சொல்லிடுறேன்னு எனக்கு தெரியலையே. 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க வெளியில. உங்களுக்கு புரியல இல்ல? ஓகே, let me explain. Who is the non-veg eater in the Bible? அதிகமாக அசைவ சாப்பாடுல விரும்பி சாப்பிடுறது வேதத்துல யார சொல்லலாம்? See, by the way, இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தம் கிடையாது. There is no connection between eating and this subject. பட் நாளைக்கு பிரதர் ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன மோர் குடிக்க சொல்லி லீட் பண்ண பிரதர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு சாப்பாடுக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு மைண்டுக்கு சம்பந்தம். It is not connected with our food, but it is connected with our mind. See, there are some people, ஒரு சிலர் இருக்காங்க, even the wife is cooking tomato rice, ஒரு மனைவி தக்காளி சாதம் வச்சா கூட they wanted to make it as a biryani, then only they eat. அத பிரியாணியா மாத்தினா சாப்பிடுவாங்க. Because their mind is, ஏன்னா அவங்க சிந்தனை எப்படின்னா taste, ருசி, non-veg, அசைவம். And there are some people, even though sometimes you are in the travel, ஒரு சிலர் இருப்பாங்க, ஒருவேளை நம்ம டிராவல்ல போனா கூட usually everybody will say that, okay brother, take light dinner when you are traveling. பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சமா சாப்பிடணும், ஏன்னா டிராவல் பண்ண போறோம், பிரயாணம் போறோம்னு சொல்லுவோம். And especially if you are driving, அதுல குறிப்பாக வண்டி நீங்க தான் ஓட்ட போறீங்க. if you know if
you only driving. நீங்க மட்டும்தான் ஓட்டுவீங்களா? Nobody can move you from the driver's seat. அந்த ஓட்டுநர் இருக்கையில இருந்து உங்களை யாருமே அசைக்க And முடியாது. you hold the steering till the time you stop. வண்டியை நிறுத்துற வரைக்கும் அது இருக்க வேண்டிய எல்லாமே ஸ்டீரிங்கை நீங்க If பிடிச்சிருப்பீங்களா? you are such kind of person, அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா you should not eat at all. நீங்க சாப்பிடாம வண்டியை ஓட்டணும். Just drink tea and coffee and drive. டீ காஃபி மட்டும் குடிச்சு வண்டி ஓட்டணும். But there are some people, there are or there is, but whatever it is, அவர் ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லலாம், இங்க இருக்கிறாருன்னு சொல்லலாம். no, they will only eat, especially the one, the car will stop only at the non-vegetarian hotel. அவங்க சாப்பிட்டுட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. குறிப்பா அசைவ கடையில மட்டும்தான் வண்டி நிக்கும். And the moment he went in, உள்ள போன உடனே rice, chicken rice. சிக்கன் ரைஸ். And he will put a mountain in front of him தனக்கு முன்னாடி பெருசா ஒரு மலையை கட்டி and he will start eating. சாப்பிட ஆரம்பிப்பாங்க. Whatever the situation, எந்த சூழ்நிலையில whether you are going for a, whether you are trying for a wedding or whether you are trying for a death or whatever it is, அது திருமண விழாவுக்கு போனாலும் சரி, இல்ல ஒருவேளை மரண நிகழ்வுக்கு போனாலும் சரி, சாப்பிடாம வண்டி மூவ் ஆயிருக்கு. மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, மரண நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, சாப்பாடு மட்டும் வர முடியாது. யாரும் எல்லாரும் யோசிக்கிறாங்களோ ஜான்னு சொன்னா தப்பான So, சிலர் அப்படிதான் நமக்குள்ள இருக்கிறோம். மைண்ட் எண்ணம், சிந்தனை filled with non-veg. எப்பவுமே அசைவ சாப்பாடு. And like this, அதே போல there is one person in the Bible who is a very good non-vegetarian. வேதத்துல ஒரு மனுஷர் ரொம்ப அசைவ சாப்பாடுல பிரியமானவர். He loves non-veg. அவர் அசைவம் அவ்வளவு பிடிக்கும். Even God comes to say something, தேவனே வந்து ஒண்ணு சொன்னா கூட, and if somebody brings biryani, வேற ஒரு பிரியாணியை கொண்டு வந்தா, whether you hear the one who is giving you the biryani or whether you want to obey what God says, this guy said, no God, tata, bye, I need biryani. பிரியாணியை கொண்டு வருகிற ஒருவருடைய சத்தத்தை நான் கேட்கணுமா இல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்கணுமான்னு ஒரு முடிவெடுக்கிற சிந்தனை வந்துச்சுன்னா, உடனே பிரியாணி சொல்றவர் கேட்க நான் கேட்கிறேன், தேவனே நீர் எனக்கு வேண்டாம், உங்களுடைய ஆலோசனை வேண்டாம்னு சொல்லிடுவோம். Even he is ready to resist the plan of God by just because of getting food. இந்த சாப்பாடுங்கிற ஒரு காரியத்திற்காக தேவனுடைய எண்ணத்தையும் திட்டத்தையுமே தடுக்க முயற்சிக்கிறோம். That person's name is Mr. Isaac the patriarch. அந்த மனிதனுடைய பெயர் என்னன்னா திரு ஈசாக்கு, நம்முடைய முற்பிதா. Hallelujah. Hallelujah. Where is it? எங்க இருக்கு? Turn your Bible to Genesis chapter 27. உங்கள் வேதங்களை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Again we are going to eyeball the entire scripture. மறுபடியும் அந்த மொத்த வேதத்தையும் கொஞ்சம் வேகமா வாசிப்போம். Please turn your Bible to Genesis 27 and you yourself look at the scripture. உங்கள் வேதத்தை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 27th chapter 3rd verse. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். And you know the context here. அந்த பின்னணி உங்களுக்கு நல்லா This தெரியும். guy became old முதிர் வயதாகி விட்டார். and he wanted to eat some non-veg. அசைவம் சாப்பிடணும்னு ஆசை. And he is asking Esau. ஏசாவை அழைக்கிறான். I said, hunt game for me. அவன் சொல்றான், எனக்காக வனத்துக்கு போய் வேட்டையாடி. Wild meat. வனவிலங்கு. ஏன் வீட்ல இருக்க ஆடு மாடுல செட் ஆகாது உங்களுக்கு? Because he is not that much interested towards eats the one that is in our home. இந்த வயசான காலத்துல நான்வெஜ் சாப்பிடுறதே பெருசு. In his old age, eating non-veg itself is great. He didn't do his pathology. அவன் தன்னுடைய உடலை பரிசோதனை பண்ணி பார்த்தாரு. So whatever it is, அது எப்படி இருந்தாலும் he சரி. said, okay, you go, you hunt fresh up, hunt and bring a game for me. அவர் சொல்லுகிறார், நீ போய் எனக்காக வனத்துக்கு போய் வேட்டையாடி ஒரு உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க. இது மூணாவது verse. This is the third verse. I just run through all the other verses. மத்த எல்லாத்தையும் நான் வேகமா வாசிக்கிறேன். Fourth verse. 4வது வசனம். Prepare for me a delicious food. எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து. என்ன பதார்த்தம்? ருசியுள்ள பதார்த்தம். அது மட்டும் முக்கியம். அதுக்கு முன்ன எனக்கு பிரியமா இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அப்படின்னு இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்துக்கும் பிடிக்கணும். அல்லேலூயா. சில பேர் உள்ள இல்ல. சரி, ஓகே, ஃபைன். நம்ம prepare for me the delicious food. எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை, எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை. Fifth verse. 5வது வசனம். Esau went to the field to hunt for game. ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். கிளம்பிட்டான். He went. கடைக்கு போன சார் காட்டுக்கு போனான். He went not to the shop but to the jungle. கடையில போய் ஆறு மட்டன் வாங்கிட்டு வரத காட்டுக்கு போய் வாங்கிட்டு போயிருக்கான். Instead of getting a non-veg from the shop, he is going into the jungle to hunt a non-veg. 27:9.
9வது வசனம். This is household wife. இது வீட்ல இருக்கிற அம்மா. She knows her husband's taste buds. அந்த அம்மாக்கு தன் கணவனுடைய நாக்கின் ருசி எப்படி நல்லா தெரியும். இவனுக்கு மானெல்லாம் போட வேண்டாம், ஒரு மாட்டை மட்டும் பிடிச்சவா அழகா மசாலா போட்டு நான் அந்த அம்மா. You don't need to, this person does not need a wild deer. You just bring a goat for me. I can make it with a good masala just as it tastes like a wild one. Now I know what kind of ingredients to put your dad's taste bud. அப்பாக்கு என்ன பிடிக்கும் அதை எப்படி செய்யணும் எனக்கு தெரியும், நீ பிடிச்சிட்டு வா. Sometimes even potato can not taste like a mutton. சில நேரம் இது உருளைக்கிழங்கு கூட ஒரு மட்டன் அளவுக்கு டேஸ்டா வச்சிருக்காங்க. Sometimes green peas masala is also like a taste like mutton and you eat lot. சில நேரம் green peas பச்சை பட்டாணி கூட மட்டன் சாப்பிடுற அளவுக்கு டேஸ்டா இருக்கு, நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் அங்கங்க நடந்த கதையா சொல்ற அவங்களுக்கு புரியும். So this is what so this case his mom says, okay, let me make delicious food for him. அம்மா சொல்றாங்க நான் ஒரு ருசியுள்ள அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிடுறேன். 27:9 the same word. 27:9 delicious food for your father such as he loves. தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தம், பிரியமான சாப்பாடு. It's delicious food for me. 27:14 14வது வசனம். His mother prepared delicious food as his father loved. தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தார். 27:17 17வது வசனம். put the delicious food and the bread. சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களை அப்பங்களையும். And this guy was sleeping. தூங்கிட்டு இருந்தவர், when he lay down, படுத்திருந்தவர், when the food comes, சாப்பாடு வந்த உடனே, no, yesterday when he opened the door, suddenly you can feel the chicken smell. நேத்து விபிஎஸ்ல அந்த மதிய சாப்பாடு நேரத்துல கதவு திறந்த உடனே அந்த சிக்கனோட நறுமணம் இருந்துச்சு. few people's not body, the stomach is getting revived. சில பேருடைய வயிறு அப்பதான் உற்சாகம் அடைந்தது. like this அதே போல 27:19 19வது வசனம். now sit up and eat for my game. நீ எழுந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். and 27:20 20வது வசனம். how is that you have found it so quickly, my son? என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது? சட்டப்பட்டு கையில கிடைச்சத பிடிச்சிட்டலையே. You didn't bring just because something you got it on the way. நீ எலசதானே? Is it anyone? நடு காட்டுதானே பிடிச்ச? I went to the deep forest. நமக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். I like that taste. இந்த கடையில மட்டும் வாங்காத. Don't buy mutton in this shop. அந்த கடையில மட்டும் வாங்கு. Go to that shop. அந்த மீன் வாங்கு. Get that fish. not get this fish. The local fish is that fish is good. அந்த மீன் வேணும். Isaac. ஈசாக்கு போல. and 27:25 25வது வசனம். I may eat my son's game and bless my son. நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து நான் என் ஆத்துமாவை ஆசீர்வதிக்கும். ஏன் ஆசீர்வதிச்சு சாப்பிட்டா ஆகாதா? முதல்ல ஆசீர்வதிச்சு அப்புறம் சாப்பிட வேண்டியதானே? You can bless and later you can eat, right? Why will that not work out? முதல்ல சாப்பிடணும். I want to eat first. First சாப்பாடு. I want to eat first. அப்புறம் தான் prayer. Then prayer. prayer or blessing அப்புறம் தான். அது ஜெபமும் ஆசீர்வாதமும் பின்னாடி வச்சுக்கலாம். Our grandfather Isaac. நம்முடைய முற்பிதா ஈசாக்கு. and I may eat my son's game and bless him. என்னுடைய குமாரன் நான் இந்த வேட்டையாடி கொண்டு வந்து புசித்து ஆசீர்வதிப்பேன். now somebody whenever they take non-veg, ஒரு சில நம்ம அசைவ வீட்டுல எடுத்தோம்னா without coke they will not get satisfied. கூட கோக் இல்லனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. you know what kind of drink it is. உங்களுக்கு தெரியும் கோகோகோலா எப்படின்னு. but still ஆனாலும் how come you eat non-veg without cool drinks brother? அண்ணே நான்வெஜ் அது மட்டன் சாப்பிடும்போது கோக் இல்லனா எப்படினே? இது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? Do you know from where it came? நம்ம ஐசக் தான் வந்துச்சு. Look at Isaac. look at Isaac. ஐசாக்கை பாருங்க. I am showing from the word. வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 27:25 27:25 I know Dharma is not here but still I am not talking about him. தலமாவுக்கு பேசல அவர் கொஞ்சம் கேட்பாரு. and he ate and he bought him wine and he drank. அவன் புசித்தான், பிற்பாடு திராட்சைரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், அவன் கொடுத்தான். earlier he said I will eat and bless. முன்னாடி என்ன சொன்னாரு? சாப்பிட்டு ஆசீர்வதிப்பேனாரு. now what he is doing? என்ன செய்யறாரு? not only eating, சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, eating, சாப்பிடுறாரு, drinking, திராட்சைரசம் குடிக்கிறாரு, and blessing. அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறாரு. now how does it related to our topic? இந்த எடுத்துக்காட்டுக்கும் நம்முடைய இந்த தியான தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? in Genesis 27:31 ஆதி 27:31ல and 27:30
31, it's basically talking about food. The entire chapter is talking about food. இன்னும் சொல்லணும் மொத்த அதிகாரமே சாப்பாடை சுற்றியே அது நடக்குது. In this entire chapter, you can read so many times meat, the game meat, savory meat, eat. And approximately 20 times you can read in this particular chapter. இந்த ஒரு அதிகாரத்தை மாத்திரம் கிட்டத்தட்ட 20 தடவைக்கு மேலாக அசைவ சாப்பாடு, வனவிலங்கு, ருசியுள்ள பதார்த்தம் இப்படிப்பட்ட காரியத்தை திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறோம். Because of this carnal mind of carving for food, he resisted God. தன்னுடைய மாம்ச சிந்தனையின்படி சாப்பாட்டுக்கு உணவிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்த மாம்ச சிந்தனையினால அவன் தேவ திட்டத்திற்கு விரோதமானான். One verse I close. ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்கிறேன். Genesis 25:28. ஆதியாகமம் 25:28. Isaac loved Esau because he ate of his game, but Rebekah loved Jacob. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்ட ஒரே காரணத்தினால அவன் லவ் பண்ணான். Because he gave him a food that was delicious to his taste buds, Isaac loved Esau. I don't know how many husbands are loving their wives just for their delicious cooking. எத்தனை கணவர்கள் உங்க மனைவிய அந்த அருமையான அரிசி உணவுக்காக மாத்திரம் நீங்க நேசிக்கிறீங்கன்னு தெரியல. I could hear few mind voices. எனக்கு கொஞ்சம் சத்தம் கேக்குது. Who said that? யார் சொன்னாங்க? You're an old man. ஐயோ பழையமதி. No, we love Swiggy and Zomato because they only bring the delicious food for both of us. இப்போ நாங்க விரும்புறது ஸ்விக்கி சொமாட்டோ, எனக்கு ரெண்டு பேருக்குமே சாப்பாட அரிசி உணவு அவங்க தான கொண்டு வராங்க. But let's not talk about that. இப்போ நம்ம அத குறித்து பேசல. God, what is God's plan? What is Isaac's plan? தேவ திட்டம் என்ன? ஈசாக்கினுடைய திட்டம். 25:23 of Genesis. ஆதியாகமம் 25:23 God has already declared the chosen one. தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார் என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டார். God loved the younger one. மூத்தவன் இளையவனை சேவிப்பானாம். God decided the younger one will rule. தேவன் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார், இளையவன் ஆட்சி செய்வான். But look at this Isaac. ஆனா ஈசாக்க பாருங்க, just because of food, இந்த சாப்பாடு ஒரு விஷயத்தினால, just because of Esau is giving him delicious food, ஈசா ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை அவனுக்கு கொடுக்கறாங்க ஒரே காரணத்தினால, when God was Jacob, தேவன் ஈசாக்கை தேர்ந்தெடுத்தனால, Isaac loved Esau. ஈசாக்கோ ஏசாவை நேசித்தார். Brother, what is the problem with the love? மன்னிக்கவும், தேவன் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார், ஆனால் ஈசாக்கோ ஏசாவை நேசித்தான். God loves Jacob, but Isaac loves Esau. தேவன் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார், ஆனால் ஈசாக்கோ ஏசாவை நேசித்தார். What is wrong in that? அதுல என்ன தவறு? Loving the child is not right, not wrong. தன் பிள்ளையை நேசிக்கிறதுல எந்த தவறு இல்லை. But what he said, ஆனா என்ன சொன்னான்? I will eat, நான் சாப்பிடுவேன், I will drink, நான் குடிப்பேன், I will bless, நான் ஆசீர்வதிப்பேன். my dear friend, எனக்கு அன்பானவர்களே, God blessed Jacob, தேவன் யாக்கோபை and ஆசீர்வதித்தார். God has given the blessing through Isaac. ஈசாக்கின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. You are ought to bless Jacob. ஆகவே யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டியவரின் கடமை. Just because of food. சாப்பாடுங்கிற ஒரே காரணத்துக்காக. Never said because he is the firstborn, he loved him. அவனின் முதல் பேரான குமாரன் அதனால் நேசித்தேன் என்று சொல்லல. Because of the food he has given, he loved him. கொடுத்த ருசியான உணவுனால நேசித்தான். And he was about to bless him. அவனை ஆசீர்வதிக்கவும் முயற்சி செய்தான். What is my point? என்ன சொல்ல வருகிறேன்? When word says, தேவ வார்த்தை சொல்கிறது, I love Jacob, நான் யாக்கோபை நேசித்தேன். his mind craving for food, ஆனால் அவனுடைய மனம் உணவை விரும்பினதினால், and because of eating the food, அந்த உணவை சாப்பிடுறதுக்காக, because of loving the food, உணவை he நேசித்ததினால், was ready to resist what God has already ordained. தேவன் ஏற்கனவே முன் அறிவித்த காரியத்திற்கே மாறுதலாக He was the patriarch. அவர் ஒரு உறுப்பினா. He was the elected one. தேர்ந்தெடுக்கப்பட்டவர். He has a plan and purpose. அவருக்கு ஒரு திட்டம் நோக்கம் He இருந்தது. was a promised son. அவர் குறைக்கப்பட்ட குமாரன். Still his mind was moved with the carnality rather than the spiritual mind. ஆனாலும் அவருடைய சிந்தனை மாம்சத்திற்கேற்ற சிந்தனையோட செயல்பட ஆரம்பித்தாரே தவிர
தேவ சிந்தனையோட செயல்படல. I know I didn't complete it. நான் முழுசா முடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். I just kick started it. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். Come to next week. அடுத்த வாரம் வாங்க. We'll do a deep dive. இது கொஞ்சம் ஆழமா நம்ம But தியானிப்போம். just one thing. ஒரே ஒரு காரியம். Who is controlling your mind? உங்க மனதை ஆட்சி செய்வது யார்? Isaac's mind was controlled by food rather than controlled by the word of God. ஈசாக்கினுடைய மனம் உணவினால, ருசியுள்ள பதார்த்தத்தினால ஆளுகை செய்யப்பட்டதை தவிர தேவனுடைய வார்த்தையினால ஆளுகை செய்யப்படவில்லை. Isaac's mind is full of just meat and game and delicious food, not full of the promises of God. ஈசாக்குடைய மனம் முழுவதுமே உணவு, ருசியுள்ள பதார்த்தம், மனவளம் இதாவே காணப்பட்டது. தேவன் என்ன சொன்னாரோ அதை மறந்து. But in this place Rebecca was so smart. ஆனா இந்த இடத்துல ரெபெக்கா ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்பட்டாங்க. She remembered what God said. தேவன் என்ன சொன்னார் அவங்க அறிந்திருந்தாங்க. I'm not judging what is right, what is wrong. இது ரெபெக்கா செய்தது சரி தப்புன்னு நான் இப்ப ஜட்ஜ் பண்ணல. My dear church, எனக்கு அன்பான திருச்சபையாரே, which is ruling your mind? உங்களுடைய மனதை ஆளுகை செய்வது. If your mind is ruling by the word, தேவ வார்த்தை உங்கள் மனதை ஆளுகை செய்தால் you are leading by the Spirit of God. நீங்க தேவ ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். If your mind is ruling by any other worldly fleshly thing, you are controlled by flesh or the carnality of the world. இந்த உலகத்திற்கு அடுத்த மாம்சத்துக்கேற்ற சிந்தனை ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதை மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனா நீங்கள் உங்கள் மாம்சத்தினால ஆளுகை செய்யப்படுறீங்க, வழிநடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். Every now and then evaluate your thinking. உங்க மனச, உங்க சிந்தனையை அப்பப்ப நீங்க சோதித்து மனசுல என்ன நிரம்பி கிடக்கு? What is filling my mind? What I am thinking? எதை நான் அதிகமா சிந்திக்கிறேன்? What am I keep thinking? எதை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன்? That is what governing you. அதுதான் உங்களை ஆளுகை செய்கிறது. Think more about God. தேவனை பற்றி அதிகமா சிந்திப்பீங்கன்னா, keep pondering about God. தேவனை பற்றி அதிகமா நீங்க யோசிச்சீங்கன்னா, keep on just meditating about Him and His word and His character, His nature. Then you are leading by the Holy Spirit. தேவனை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் தேவனுடைய குணாதிசயத்தை பற்றியும் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார் அர்த்தம். Sorry, it is getting late, so we'll continue next week. Keep thinking about God and be led by the Holy Spirit. God bless you. Thank you. நேரமான நாள் இதோடு இன்னைக்கு முடிக்கிறோம். தொடர்ந்து தேவனை காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருங்கள், தேவனுடைய வசனத்தையே பற்றிக் கொண்டிருங்கள், தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டிருங்கள். தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.